ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதக ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதே பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாவய பட்டநாத ஸ்ரீ பக்தீஷார குலசேகர யோகி வாகான் பத்ராங்கரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்ச லப்த த்ரயந்தசாரம் அனவத்ய குணாம்புதாக்கியம் நாராயணாத் கிருபாபிக்ஷிப்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் ஆல்வேஸ் சே தட் திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அன் ஆச்சாரிய காலக்ஷேபம். ஸோ திஸ் இஸ் அ சத் சங்கம். ஸோ அவ்வளவுதான். நமக்கு இதில் எப்பவுமே சொல்றது, நம்ம எதுவும் சொல்லலை. பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்ம சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து கேட்க வைக்கிறார். அந்த ஒரு உணர்வு இதில் நமக்கு தெரியுங்கிற ஒரு பெருமையோ, நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ, அது இல்லை எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்கிற ஒரு பணிவுக்கோ எதுக்குமே இடமில்லை. சபையில் நிறையா பேர் வேதம் படித்தவாள்லாம் நீங்கள்லாம் இருக்கள். நான் ஏதாவது தப்பிதமாக ஏதாவது சொன்னால் தயவு செய்து க்ஷமிக்கணும். எனிதிங் ஐ கேன் டூ, ஐ கேன் ஆல்வேஸ் இம்ப்ரூவ் இட். ஸோ தேங்க்ஸ் டு மங்களா அண்ட் சந்திரமௌலி ஃபார் ஆர்கனைசிங் திஸ் சத் சங்கம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஆஸ் அவுட்லைன்ட் இன் பாகவதம். பாகவதத்திலே நம்ம வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட ஒரு குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது திஸ் இஸ். ஸோ சீக்கிரம் போகிறவாளுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வேலுக்குடியெல்லாம் சொல்லுவார், 3 வார்த்தையில் நான் சொல்லிடுறேன். யாராவது கடுகடுன்னு ஆஃபீஸ் போகிறவாளுக்கு கஜேந்திர மோட்சம் சொல்லிடானா, வாரணம் காரணம் நாரணம். வாரணம் என்கின்ற யானை கூப்பிட்டது இந்த உலகத்தை படைத்ததற்கு யார் காரணமோ, யார் தான் பிறப்பதற்கு காரண காரியமற்றவனோ அவன் காப்பாற்றட்டுன்னு உடனே அவர் வாரணம்னு உடனே அந்த யார் காரணமாகிய பகவான் வந்தார். உடனே கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு 3 வார்த்தையில் சொல்கிற மாதிரி இது தலைப்புல நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டது புருஷார்த்தம் எல்லாருக்கும் தெரியுது. கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் தர்ம அர்த்த காம மோட்சம். இது எல்லாருக்கும் தெரியும். அறம் பொருள் இன்பம் வீடு, அவ்வளவுதான். அறம்னா எல்லாருக்கும் தெரியும். சாதாரண ஒரு இது சிம்பிள் வேர்ட். நேர்மையா இருக்கு, நம்ம வாழ்க்கை வாழறோம், நேர்மையான வழியில வாழணும். அறம் பொருள் சேர்த்துக்கோ, தர்மமான வழியில பொருள் சேர்த்துக்கோ. அதான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. இன்பம் நீ என்ன வேணா அனுபவி, அத்தனைக்கும் ஆசைப்பட்டுலாம் புஸ்தகங்களாம் எழுதுறாள், எல்லாம் பண்ணு. தர்மமான வழியில பொருள் சேர்த்துக்கோ. அறம் பொருள் இன்பம் வீடு. கடைசியில பர்மனன்ட் அட்ரஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பர்மனன்ட் அட்ரஸ் போடுவானே, அந்த வீடுங்கிறது அதான். நம்ம அங்கேருந்து தான் வந்தோம், மேலேருந்து வந்தோம். we are here in பூலோகம் and ultimately we are going to back. So the topic, the meaning is already done. அறம் பொருள் இன்பம் தர்மம். நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தர்மம். வேதத்தால் சொல்லப்பட்டது தர்மம், வேதத்தால் விளக்கப்பட்டது தர்மம். இது 6வது ஸ்கந்தத்துல அஜாமேள உபாக்கியானத்துல யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களுக்கு சொல்லுவார். யமதூதர்கள் அந்த உயிரை பாசக்கயிற்றை போட்டு எடுத்துன்னு போறதுக்கு வருவா. அவனோட ஆயுசு முடிஞ்சுட்டு நான் என்னோட உயிரை எடுத்துன்னு போறேன்டான். அப்போ அவ கேட்பா, அது நாங்க எங்க கடமை தானே செய்யறோம், உனக்கு தெரியாதா வேதத்தில் என்ன சொல்றோம் அதை தானே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதனால வேத பிரணிகிதோ தர்மம், வேதத்தால் சொல்லப்பட்டது தர்மம், வேதத்தால் விளக்கப்பட்டது தர்மம்னு அவா சொல்லுவா. அதுக்கப்புறம் அவள்லாம் விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லுவா, இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த ஓவர் ரைடிங் பவர், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அமெரிக்காவில் பிரசிடென்ட், அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பவர். நம்ம எத்தனை புண்ணிய பாவம் பண்ணியிருந்தாலும் there is somebody who can override. அதனால அது பகவான் ஓவர் ரைட் பண்ணி அவனோட இதை அவனை எப்படி அஜாமேளனுக்கு நல்ல சத்கதி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன கான்டெக்ட்னா, வேதம்ங்கிறத அவா யமதூதர்கள் கிட்ட இருந்து விஷ்ணு பார்ஷதர்கள் கத்துப்பா அப்படிங்கிறதுக்காக அதை நான் ரெஃபரன்ஸ் சொன்னேன். ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம வீடு. இதெல்லாம் நம்ம ஒரு இரவல் வாங்கின வீடு, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ பாகவதம்னா என்ன? ஸோ பாகவதம்ங்கிறது ஒரு கிரந்தம். 18 புராணங்களிலே ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணேவகி. சிம்பிள் டெஃபினேஷன். பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம். தட் இஸ் அ சிம்பிள் டெஃபினேஷன். கிரந்த ரூபமாக பகவான் அவதரிச்சது பாகவதம். 18 புராணங்களிலே சாத்வீக புராணங்களிலே ஒன்று பாகவதம். இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை விளக்க பிறந்தது. வேதத்தை நம்மலாம் வேத அத்தியனம் பண்ணதில்லை. அதனால இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை விளக்குவதற்காக பிறந்தவை. புராணம்னா என்ன?
புராணம் இதிகாசம்ங்கிறது அது நடந்த காலத்திலேயே எழுதப்பட்டது, புராணம்ங்கிறது பிற்காலத்தில் எழுதப்பட்டது. புறா அபிநவம் புராணம், காலத்தால் பழையதாக இருப்பினும் கருத்திலே புதியதாக இருப்பது புராணம். சிம்பிள். ஸோ பாகவதத்துக்கு என்ன சொல்லுவா டெஃபினேஷன்? நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமுதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரகோ ரசிகாபுவி பாவுகாக. வேதம் என்கின்ற கல்பக விருட்சத்திலிருந்து, அந்த கல்பக மரத்திலிருந்து சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து கொடுத்தது இந்த பாகவதம். அதாவது மரத்தை அப்படியே சாப்பிட முடியாது, அந்த கல்பக மரத்தை அதுலேருந்து வர பழத்தை தான் நம்மளால் சுவைக்க முடியும். அதுதான் பாகவதம். இட்ஸ் இஸ் a சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ வேதத்தில் இருக்கிறது தான் பாகவதத்தில் இருக்கு. வேதத்தில் என்ன சொல்லிருக்குங்கிறத நான் முதல்ல ஆரம்பிக்கதே சொல்லிட்டேன். தர்ம அர்த்த காம மோக்ஷம், தட் இஸ் தி புருஷார்த்தம் ஆஸ் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். So this is I have already justified the title that has been given. It's already that. Number 1. Number 2, நிறைய பேர் கேட்பா பாகவதத்துக்கும் பகவத்கீதைக்கும் என்ன வித்தியாசம்? பாகவதத்தில் வந்து சிம்பிளா சொல்லணும்னா பகவானே சொன்னது பகவத்கீதை, பகவானை பத்தி சொன்னது பாகவதம். பாகவதத்தில் பகவானை பத்தி மாத்திரம் தானே சொல்லிருக்கா? இல்லை, பகவானை பற்றியும் சொல்லிருக்கா, பாகவதால பற்றியும் சொல்லிருக்கா. அதாவது மொத்தம் 12 ஸ்கந்தம் இருக்குன்னா எல்லா கதையும் எல்லாரும் கேட்டிருப்பார். பிரகலாதர், நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷர், அத்தனை பரம பாகவதாலோட கதையும் அதில் இருக்கு இல்லையா? ஸோ முதல் 9 ஸ்கந்தம் வந்து இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். இட் ப்ரிப்பேர்ஸ் யூ டு ரீட் த தசமஸ்கந்தம். தசமஸ்கந்தம் தான் பாகவதத்தோட ஹிருதயம். எடுத்தோடனே கிருஷ்ண லீலைலாம் படித்தோன்னா அவர் என்ன இந்த இதோட ராசலீலை பண்ணுறார், அவர் என்ன 16,100 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாருமே, இதெல்லாம் நமக்கு புரியாது. இந்த 9 ஸ்கந்தம் படித்தாதான் இட் ப்ரிப்பேர்ஸ் யூ. சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லுவா. அந்த முதல்ல மைண்டை நம்ம வி டேக்ஸ் யூ இன் அ சிஸ்டமேட்டிக் வே ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி தசமஸ்கந்தம். அதுக்கப்புறம் கடைசி 2 வந்து வேதாந்தம். ஸோ வேதத்துடைய அந்தம் சர்வ இது வந்து பாகவதமே 12வது ஸ்கந்தத்தை சொல்றப்பா, இது சர்வ வேதாந்தங்களின் சாரம். நீங்கள் உபனிஷத் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறவா படிக்கலாம், படிக்கிறதுக்கு நாலேஜ் இருக்கிறவாலும் படிக்கலாம். படிக்க முடியலன்னா எல்லாம் அந்த ஏகாதசி ஸ்கந்தம் படித்தாலே அத்தனை உத்தவ கீதைன்னு இருக்கு கேட்டிருப்பேன். உத்தவ கீதையில் வந்து பகவத்கீதையில் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லுவார், நீ கர்ம மார்க்கம் பண்ணணும், பக்தி மார்க்கம் பண்ணணும், ஞான மார்க்கம் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டியானா எல்லாத்தையும் விட்டுடுறா, எங்கிட்ட சரணாகதி பண்ணு. 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான் பரிட்சஸ்ய மாமேகம் சரணம் பிரஜா, அது அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து இந்த ஏகாதச ஸ்கந்தம் இந்த பாட்டு வந்தேன்னா தியாகத்திலேருந்து ஆரம்பிப்பார். துவந்து சர்வம் பரிட்சஸ்யன்னு உத்தவருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ், இங்கே வந்து அர்ஜுனன் வாஸ் லைக் அஸ். Now we are entering a phase, we are all like எல்லாம் பார்த்தாச்சுப்பா வாழ்க்கையில், லைக் உத்தவர் when you are ready to depart, you are they call it முமுக்ஷு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், முமுக்ஷுனா மோட்சத்துக்கு மூட்டை கட்டியாச்சு. ஸோ ஒரு முமுக்ஷு எப்படி இருக்கணும்னு ஆரம்பிக்கிறது அந்த இது. ஸோ திஸ் இஸ் அ ஹை லெவல். பாகவதம்னா என்ன, பகவத்கீதைன்னா என்ன, நாராயணியம் இஸ் தி இசன்ஸ் ஆஃப் பாகவதம். அதை பட்டாத்திரி வந்து 100 தசகத்தில் 1000 ஸ்லோகமாக அவர் எழுதிட்டு போனது நாராயணியம். திருப்பாவை மாசானா மார்கசீருஷம்னு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன்னு ரொம்ப விசேஷம். நம்ம வந்து சாட்சாத் பகவான் மார்கழி மாதமே கிருஷ்ணன், பாகவதமே கிருஷ்ணன். அந்த மாதத்தில் நம்ம இந்த சத் சங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி திருப்பாவைங்கிறது வேதம் அனைத்திற்கும் வித்து. அது எப்படிடா வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு சொல்கிறேன்னு கேட்டால், எப்படி ஒரு மாங்கொட்டையை எடுத்துட்டா அந்த மாங்கொட்டையில் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை போடுறோம், அதுலேருந்து மாமரம் வருது, இலை வருது, பூ வருது, காய் வருது, பழம் வருது, அத்தனை விஷயமும் அந்த அந்த மாங்கொட்டையில் இருக்க மாதிரி அந்த திருப்பாவைங்கிறது வேதம் அனைத்திற்கும் வித்து. ஸோ that is the first part of it. I wanted to say the introduction that I basically I want to make sure everybody understands it. So typically what I do, நிறைய இங்கிலீஷில் நடுவில் நான் பேசுவேன், மன்னிக்கணும். நம்மளோட இது என்ன ஆக்குபேஷனல் அசாட், நான் என்னால் அந்த முன்னாடியே கேட்டுன்னுட்டேன். குமார் வந்து இஸ் ரிக்வஸ்டட் 1 session separately in a lucid style. வில்லேஜில் போய் சொல்லணும், ஒரு பட்டி காட்டானு கூட புரியணும். அஃப்கோர்ஸ் தட் இஸ் கரெக்ட், பட் இன்னைக்கு I am not prepared to do that. Anyway, so conversation for action நார்மலாக சொல்வேன். there is a committed speaker and there should be a committed listener. எப்படி சுகபிரம்மம் is a committed speaker, அங்கே பரீட்சித்து was a committed listener in the entire பாகவதம். and you should speak into his listening அப்படின்வா. நம்ம என்ன சொல்கிறோமோ அவா என்ன வரவாள்லாம் எல்லாரும் பாகவதம் படித்தவா இருப்பா, பாகவதம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறவா இருப்பா. ஒருத்தர் ஒரு அதாவது we always come with filters. நான் வந்து I am so and so, I am a chartered accountant, I am a Hindu, I am an American, all those filters. So we have to prepare
the listener first before we deliver what we are going to deliver. This is what they do in management schools. So இந்த இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஷேர். பென் ஜாண்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு இஸ் அ பாஸ்டன் கண்டக்டர் ஆஃப் பாஸ்டன் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா. அவர் வந்து ஹார்வர்டில் மியூசிக் டீச் பண்ணுறச்சே அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாளாம். ஒருத்தர் அந்த நம்ம மெட்ராஸில் தான் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம கிரேட் பீப்புள் ஒருத்தனுக்கு 60, 70, 80 இந்த மாதிரிலாம் மார்க் கொடுக்குறோம் இல்லை. அதனால கை தூக்கிறதுக்கே சங்கோஜப்படுவாங்க சில கண்ட்ரிலேருந்து வர பசங்க. ஸோ அவர் என்ன பண்ணாராம் பார்த்தா, இது எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, நான் வந்து when I am delivering I want everybody get attention from everybody சொல்லிட்டு எல்லாரும் இப்போ செமஸ்டர் ஆரம்பிக்கிற அன்றைக்கி முதல் நாள் சொல்லிட்டு வரோம். எல்லாரும் செமஸ்டர் முடிஞ்சுடுத்துன்னு நினச்சிருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. எவ்ரி ஒன் ஆஃப் யூ காட் அன் ஏ. எல்லாருக்கும் 91 மேலே மார்க் கொடுத்துட்டேன். எல்லாரும் 100க்கு 100, சில பேர் எல்லாம் 91 மேலே வச்சுக்கோங்க, ஏ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். எல்லாரும் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 1 year, இந்த செமஸ்டர் 6 months செமஸ்டர், how did I get an A? You have to write an essay and send it to me. So you just want to empower the people. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவா எல்லாருமே பாகவதா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த சத் சங்கத்துக்கு நம்ம வரோம்னாலே we are all Bhagavathas. We are not, may not be Parama Bhagavata, like it's a different layer like Prahladan, Narada, Parasara. But the way that we are already in this satsang, that is already, sorry, இது சொல்வா இல்லையா, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் மிக அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அரிது. இதெல்லாம் இருந்தாலும் சத்புத்தி இருக்கிறது ரொம்ப அரிது. சத்புத்தி இருந்தாலும் பூர்ண ஆயுசு இருக்கணும் அதை கேட்கறதுக்கு. ஸோ இது வந்து வெளியிலேருந்து கோட் பண்ணலாம். பாகவதத்துலேயும் இருக்குது. பாகவதத்தில் ரிஷபயோகீஸ்வரருக்கு 100 பசங்க, அதில் நவயோகிகள் உபாக்கியானம்னு ஒரு உபாக்கியானம் வரும். அது நிமி சக்கரவர்த்தி வந்து ஒரு யாகம் பண்ணுவார். அந்த கதையை வந்து நாரதர் வந்து ஒரு சமயம் வசுதேவரை மீட் பண்ண வருவார். வசுதேவரை மீட் பண்ண வரச்சே துவாரகால வசுதேவர் நாரதர்கிட்ட கேட்பார், எனக்கு நீ பாகவத தர்மத்தெல்லாம் சொல்லுன்னு. இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆத்துலேயே கிருஷ்ணன் இருக்கான், அவரோட சொந்த புள்ள, அவர்கிட்ட கேட்காத எங்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்கிறவாள் நம்ம யாரும் மதிக்க மாட்டோம். ஜென்ரலாக மதிக்க மாட்டோம்னா என்ன, அவர்கிட்ட கேட்க மாட்டோம். வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் ஆர் தேர் வேல்யூ. அதனால் நாரதரை கேட்டோடனே நாரதர் சொல்வார், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்ப்பா. நிமி சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த ரிஷபயோகீஸ்வரோட பிள்ளைகள் நவயோகிகள் அங்கே வந்தா அவா வந்து எப்படி பாகவத தர்மத்தை அவனுக்கு சொன்னாங்கிறச்சு. அதுலேயும் இதே துர்லபோ மானுஷோ தேகன்னு மனுஷ தின்மம் தான் மோட்சம் போகிறதுக்கு உண்டான தகுதி. இப்போது நம்ம அனிமலாக பிறந்தா அனிமல் கெனாட் ரெடீம் இட் செல்ஃப். அது கடைசி வரைக்கும் அந்த அனிமல் வந்து போய் அதனோட உயிர் பிரிந்து பிறகு வேற ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்து அது உணரக்கூடிய பகுத்தறிவு இருக்கே, அந்த டிஸ்கிரிமினேட்டரி பவர் மனுஷனுக்கு தான் உண்டு, அவன் தான். ஸோ that's how important we as a human being when we talk about this conversation. So and also there are certain things when we listen to Bhagavatam, I always just like a disclaimer முன்னாடியே சொல்லிடுவேன், நமக்கு இந்த டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன்லாம் நம்ம மதத்தில் நம்பிக்கை கிடையாது. நம்ம இதுவாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி ஊர்வன பரப்பன அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் ஆல் தி 8.4 million ஸ்பேசிஸ் 84 லட்சம் உயிரினங்களும் ஒரே சமயத்தில் தான் வந்தது. இப்போ நான் மனுஷனாக இருக்கேன், நான் வந்து வாழ்க்கையை சரியாக கழிக்கலைன்னா அடுத்த ஜென்மத்தில் நாயாக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் இந்த எவல்யூஷனில் நான் ஹையஸ்ட்டில் வந்துட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி போக மாட்டேங்கிறது நம்ம மதத்தில் கிடையாது. அதே மாதிரி we don't also believe in big bang, ஏதோ ஒரு பெரிய ஒரு இது வெடிச்சது அதுலேருந்து தான் இந்த உலகம் வந்தது, அதெல்லாம் கிடையாது. நம்ம மதத்தில் the world was created by பகவான். இது எப்படி ஒரு குழந்தைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹேத்து, ஒரு அப்பான்னு ஒரு ஹேத்து இருக்கா மாதிரி பிரபஞ்சம்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கு. அந்த கடல் மட்டம் ஷீராக போயிட்டு இருக்கா. அக்கேஷனலி அஃப்கோர்ஸ் தெர் வில் பி டர்புலன்ஸ், வி ஆல் மிஸ்யூஸ். நம்ம போட்டு பூமியை போட்டு ஃப்ராக்கிங் பண்ணுறேன், ஆயில் எடுக்கிறேன்னு போட்டு குறைஞ்சா இடத்துக்கு வைக்க வருது. ஸோ மற்ற விஷயங்கள் காத்தால சூரியன் உதிக்கிறது, சாயங்காலம் சந்திரன் வருது, எல்லாம் ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்குன்னா ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ பர்சன் பகவான் ஹூ ஹஸ் கிரியேட்டட். இது ஆரம்பமே நம்ம பாகவதத்தோட ஆரம்ப ஸ்லோகமே ஜன்மாத்யஷ்ட யதோன்வயா திருதத் சாத்வேஷ விக்னேஸ்வராடு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்திய சூரக தேனோ ஜேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ வித்ருத்த சொர்கோம்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமகி. அதில் ஒரே ஒரு இதுதான் சொல்லுவார், இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னாலும் நான் தான் இருந்தேன், இப்போவும் நான் தான் இருக்கேன், இந்த பிரபஞ்சம் முடிஞ்சு எல்லா பிரளயம் வந்தா விட்டும் நான் தான் இருக்கேன். அதாவது we don't say creation, we say recreation. இந்த அனாதி காலமாக இந்த பிரபஞ்சம் இருக்குது, இப்போ ஓடின்னு இருக்கு. ஒரு பிரளயம் வரும், பிரளயம் வந்தோடனே திருப்பியும் வந்து அவர் பிரபஞ்சத்தை எல்லா சேத்தனம் அச்சேத்தனம்லாம் பகவான் மேலே போய் ஒட்டிக்கும்.
திருப்பியும் பிரபஞ்சம் கிரியேட் பண்ணுவார், திருப்பியும் ஓடும், திருப்பியும் ஒரு பிரளயம் ஓடும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ தேர் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் தட் இஸ் பகவான். அண்ட் அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு சும்மா போயிடல, நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தணுங்கிறதுக்கு அதுக்கு உண்டான கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொடுத்துருக்கார். இந்த பாகவதத்தில் வந்து 10 லட்சணங்கள்னு வரும். அத்திர சர்கோ விசர்கஸ்ய ஸ்தானம் போஷணம் ஊதய மன்வந்தராணி ஈஷானு கதா நிரோதம் முக்தி ஆசிரியம். அந்த இந்த டாபிக்லாம் தனித்தனியாக நான் என்னோட யூடியூப் சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சத் சங்கத்தில். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சர்க்கம் விசர்க்கம், கிரியேஷன் சப் கிரியேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஸ்தானம், அதில் தான் ஸ்தானம் போஷணம் தான் வந்து பகவான் வந்து ஒரு மனுஷனை அப்படியே விடலை, அவன் வாழ்க்கை வாழ்வதற்காக உண்டான கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் வேதம். அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த மதம் நம்ம மதம். அதனால இது வந்து எட்டர்னல், சனாதனம்ங்கிறது எட்டர்னல், சனாதன தர்மம் அதுதான் வேதம் தான் அடிப்படையாக வந்ததுனால நம்ம மதத்துக்கு சனாதன தர்மம் பேர். இங்கிலீஷ்காரன் வேணா சொல்லிட்டு போகலாம் இந்துயிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்ம வந்து இந்துயிசம் இஸ் அ வேதிக் வே ஆஃப் லைஃப். நம்ம ஒரு சின்ன ஒரு தட் இஸ் அ திங் விச் வி ஆர் ஹேண்டட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். நான் வந்து இந்த பென் சாண்டர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி, நம்ம வந்து வி பிலீவ் இன் கர்மா அண்ட் வி பிலீவ் இன் ரீஇன்கார்னேஷன் இல்லையா? இந்த பிறவி இருக்கு, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் முன்பிறவி இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக நம்புறவா. ஒரு ஸ்கெப்டிக் ஒருத்தன் தான், ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பிரையன் வைஸ்னு, அவனுக்கு வந்து ரீஇன்கார்னேஷன்லேயே நம்பிக்கை கிடையாத ஒரு ஜூ. அவன் வந்து எதேர்ச்சியாக ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறச்சே அவளை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுவான். தே கால் இட் ரிக்ரெஷன் தெரப்பின்னு பேர். அவளை ஹிப்னடைஸ் பண்ணுறச்சே அவளோட ப்ரீவியஸ் ஜென்மாவில் இருக்கிற ஃபோபியாலாம் வெளில வரும். அவளுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ மர்டரோ ஏதோ ஆயிருக்கு, அவள் கத்துவோம். அப்போ அவள் கேட்பான் என்னாச்சுன்னு கேட்பான். நான் எங்கே இருந்தேனோ அவள் 3 ஜென்மம் அவளை போய் ட்ரேஸ் பண்ணி எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே போய் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபோபியாவை இவன் ரெக்டிஃபை பண்ணான். அவளோட கர்ம வாசனையில் அது இருந்துகிட்டே இருந்தது. அதை எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணி ஒரே ஒரு பேஷண்ட்டில் ஆரம்பித்து கேத்தரின்னு 4000 ரெக்ரெஷன் தெரப்பி பண்ணிருக்கான். வெரி குட் புக் ரிட்டன் பை பிரையன் வைஸ். எதுக்கு மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அந்த புக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், நான் எனக்கு ரீஇன்கார்னேஷனில் நம்பிக்கை இல்லை, எல்லாம் நம்ம மதத்தில் இருக்குது. இதை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டாக்டர் ப்ரூவ் பண்ணிருக்கான். ஒரு கேஸில் 4000 கேஸ், நிறைய புக் எழுதியிருக்கான். 4 புக் எழுதியிருக்கான். I read 2 of his books, therefore I thought I would refer it here. Anyway, now I start with a small Bhagavatam story. பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார், எண்ணிறைந்த அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதில் 1வது அவதாரம் ரிஷபயோகீஸ்வரர். அந்த ரிஷபயோகீஸ்வரோட வம்சத்தில் வந்தவர் பரத மகாராஜா. அந்த பரத மகாராஜா வழித்தோன்றல்கள்னால்தான் தான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடு வந்ததுன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவா. இல்லை துஷ்யந்தனோட இது அந்த பிள்ளை பரதன், அதனால பரத நாடுன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவா. இல்லை ராமரோட தம்பி பரதன், அதனால. பட் மெயினாக சொல்கிறது வந்து பாகவதத்தில் இருக்கிற இந்த பரதரை தான் சொல்லுவா. ஸோ இந்த பரத மகாராஜா என்ன பண்ணுவார், நன்னா ராஜ்யம் ஆண்டுருப்பார். எல்லாருமே அவள்லாம் ஒரு மாதிரி யோகிகள் இதில் வம்சத்தில் வந்தவ. தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சா விட்டு தன்னோட பிள்ளையிட்ட கொடுத்துட்டு ஒரு மகாநதிக்கரையில் வந்து எனக்கு இந்த இதுலேயுமே பற்றுதல் கூடாதுன்னு தபஸ் பண்ணி அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். நம்மளாம் இது மாதிரி வானப்பிரஸ்தம் மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிறச்சே, தியானத்தில் இருக்கிறச்சே, ஒரு நாளைக்கு ஒரு கர்ப்பிணியான மான், இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருப்பேன் இல்லையா, முக்காசி கேட்டிருப்பேன். ஒரு கர்ப்பிணியான மான் வந்து அந்த நதிக்கரையை கிராஸ் பண்ணுறச்சே ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டுட்டு குட்டி போட்டுட்டு செத்துப்படும். ஸோ இந்த மான் வந்து ஐயோ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி எதுலேயுமே வாஞ்சையே இருக்கப்படாது, எதுலேயும் ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்கப்படாதுன்னு இருந்தவர் இந்த மானை கொண்டு வந்து அவரோட இதில் வச்சுட்டு வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தினம் அந்த மானை நினச்சிட்டே இருப்பார். எதையுமே நினைக்கப்படாது, பகவானை நினைக்கணும்னு நினச்சிட்டு வந்தவர் கடைசி காலத்தில் என்ன ஆகும், எங்கேயோ மான் வெளியில் போயிடும். ஐயோ நம்ம மான் எங்கே போச்சோ தெரியலையே, நம்ம பிராணம் போயிடுத்துன்னா அந்த மான் என்ன பண்ணணும்னு அதே நினைவிலேயே அவருக்கு பிராணம் போயிடும். இதை நம்ம சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம். கடைசி காலத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல நினைவுகளோடு நம்ம போனோம்னா அந்த கர்ம வாசனை அதோட அடுத்த பிறவி எடுப்போம். இவர் மானை நினைச்சுட்டே பிறந்ததுனால அடுத்த ஜென்மத்தில் மானா பிறப்பார். மானாக பிறந்தாலும் இவருக்கு பூர்வ ஜென்ம கர்ம வாசனை ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அவர் வந்து இதில் இருந்திருக்கார் இல்லையா, ஒரு யோகியாக தான் இருந்திருக்கார். அதனால் அவருக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் நம்மளால் we cannot redeem, only as a human being you can redeem சொல்லிட்டு அந்த காலம் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் வந்து அவருக்கு ஜட பரதர்னு பேர் கிடையாது, அதில் பாகவதத்தில் அவருக்கு பேர் கொடுக்கல. ஆனால் ஜடம் மாதிரி உட்காந்துருப்பார். ஆற்றுல யாரும் அவரை மதிக்க மாட்டார், யாரோடையும் பேச மாட்டார். ஸோ வயக்காட்டில் வந்து வாட்டசாட்டமாக உட்காந்துருப்பார். அப்போ வந்து ரகுகுண மகாராஜான்னு ஒருத்தன் அந்த வழியாக பல்லாக்கில் போயின்னு இருப்பான். பல்லக்கில் போயின்னு இருக்குச்சே
4 பேர் தூக்கிறதுக்கு வேணும், அதில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியா இல்லை, யாராவது தூக்கிறதுக்கு ஒரு கிடைக்கிறானா பாருடான்னா வாட்டர் சாட்டமாக இவர் உட்காந்துருக்காரு, வாடா ரகுகுண மகாராஜா பல்லக்கு தூக்கணும் வாடான்னு இவர் கூட்டின்னு போயிடுவா. ஸோ இந்த ரகுகுண மகாராஜாவோட பல்லக்கு தூக்கறச்சே என்ன ஆகும், இந்த தூக்குறவர் வந்து ஜடபரத யாரோடையும் பேசவே மாட்டார், அவர் ஜீவகாருண்யர், கீழே இரும்பு இருந்தாலாம் மதிக்க மாட்டார். அதனால என்ன ஆகும், இவர் தூக்கும்போது இப்படி அங்கே கீழே எறும்பு வந்தோன்னா இப்படி ஆடும், பல்லக்கு ஆடும். பல்லக்கு ஆடணுன்னே மேலே பல்லக்கு ராஜா தலைமையில் அடிச்சிடும். ராஜா கோபம் வந்துடும். இத்தனை நாள் சீராக போயிட்டு இருந்தது, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை கூட்டு வந்து யாரோ ஒருத்தன் வந்தானே, இவனால் தான் ஆடுறது, நீ யார், அவனை பார்த்து 3 கேள்வி கேட்பார். நீ யார், நீ எங்கேருந்து வந்தேன், நீ எதுக்காக வந்தேன்னு கேட்பார். 3 கேள்வி. நிறைய எதிர் விஷயம் இருக்குது, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் அந்த ஜடபரதர் வாழ்க்கையில் இது வரைக்கும் வாயை திறந்து பேசினதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இஸ் ஓப்பன்ஸ் இஸ் மவுத். ராஜா என்னை பார்த்து நீங்கள் 3 கேள்வி கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன். நீ யாரோ நானும் அவனே, நீயும் ஒரு ஜீவாத்மா நானும் ஒரு ஜீவாத்மா. இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் அதே தான், எல்லாரும் ஜீவாத்மா. நீயும் ஒரு ஜீவாத்மா நானும் ஒரு ஜீவாத்மா. நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டேன். என்ன, நீயும் ஒரு தாயோட கர்ப்பத்துலேருந்து வந்தேன், நானும் ஒரு தாயோட கர்ப்பத்துலேருந்து வந்தேன். எதுக்காக வந்தேன்னு என்னை கேட்டேன். நீயும் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கேன், நானும் என் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக பூலோகம். அவ்வளோ அந்த ஹோல் ஃபிலாசபி. நம்ம அதை படிக்கிறோம், இதை படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம். எதுக்குடா வந்தேன், நான் ஏன் பிறந்தேன், ஒரு வாழ்க்கை புக்கு எழுதுறா இல்லையா. நம்ம ஏன் பிறந்தோன்னா நம்ம கையில் இல்லை, நம்ம கர்ம வினை தான். பகவான் இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டான், பிரம்மா எழுதலை, நம்மளோட கர்மா நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்? அண்ட் வி ஹேவ் அ சாய்ஸ். whether we have a karma versus free will லாம் ஒரு பெருசாக ஒரு லெக்சர் அடிச்சுட்டே இருப்பான். we have a choice to redeem in this janma. It is possible. When we have time I will talk about it, especially with ஆண்டாள் பாசுரம், மாயனை மனுவோட மதுரை மைந்தனையில் கடைசி லைன், தீயினில் தூசாகும் செப்பேல், எல்லா கர்மாவையும் இந்த ஜென்மாலேயே அழிச்சுட்டு எரிச்சுட்டு இதில் சாம்பலில் போடுற மாதிரி போட்டுட்டு போயிடலாம். ஸோ இவன் தான் சொல்லுவான், நீயும் ஒரு தாயோட கர்ப்பத்துலேருந்து வந்தேன், நானும் உன் காடு கர்ப்பத்தில் வந்தேன், நீயும் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வந்தேன், அவ்வளோதான். ஸோ we need to understand that we are all ஜீவாத்மாஸ். ஸோ இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு, ஐ மே பி ஜம்பிங் த கன், பட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொடுப்பான். நம்ம ஒரு மூக்ஷு எப்படி இருக்கணும் அப்படின்னு வரைச்சி அர்த்த பஞ்சகம்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது. ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பிராபியஸ்வரூபம்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஒவ்வொருத்தரும் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்ம ஜீவாத்மாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கோல் வந்து அல்டிமேட்லி தட் இஸ் த அறம் பொருள் இன்பம் வீடு. பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை அடையும் வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்ம மார்க்கம் வழியாக போகலாம், பக்தி மார்க்கம் வழியாக போகலாம், ஞான மார்க்கம் வழியாக போகலாம், சரணாகதி மார்க்கம் வழியாகவும் போகலாம். இது ஒரு இது வந்து அடையும் வழி. இது அடைய விடாத என்னத்தை எடுக்கிறது, காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், போட்டி, பொறாமை, வாழ்க்கையை இப்படியே கழிச்சு விட்றோம். ரைட்? எல்லாம் அடைஞ்சா விட்டு எப்படிடா இருக்கணும்னா சொல்லுவா, சத்ருகுணன் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார் வேல்கொடி சுவாமிகள். அதாவது பரதன் வந்து ராமனுக்கு அடியார், சத்ருகுணன் பரதனுக்கு அடியார், அடியாருக்கு அடியானாக இருக்க வேண்டும். தொண்டர் அடி பொடி ஆழ்வார்ன்ற மாதிரி பாபா அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ பகவான் பூலோகத்தில் அவதாரம் எடுக்கிறார்னா அவரோட அவதாரம் வந்து அவரோட சங்கல்பம். அவர் சொல்றாரு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்கும், விநாசாய துஷ்கதாம், தர்ம சம்சாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும், இவர்களை அழிப்பதற்கும் ஒரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுக்கின்றேன். ஸோ சிம்பிளி ஆத்மானா வந்து யூ மே நாட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட். ஸோ நம்ம ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு 5 குவாலிட்டிஸ் குவிக்லி. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம். சத்தியத்துவம், இந்த ஆதிசங்கரர் சொல்லிட்டு போனார் இல்லையா, பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்தியான்னு. நம்ம பிரம்மம் ஒண்டி தான் சத்தியம், வேற எதுவுமே சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம், எல்லாம் அழியக்கூடியது. ஒரு இது வந்தால் எல்லாம் அழிஞ்சு விடும். ஆனால் அழிஞ்சாலும் நான் தான் இருக்கேன்னு சொன்னார் இல்லையா முதல் ஸ்லோகம். இந்த முன்னாடி நான் தான் இருந்தேன், எல்லாம் அழிஞ்சா விட்டும் நான் தான் ஒரே. அதனால பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்தியானா பொய் இல்லை. ஜெகம் எது சத்தியம் இல்லையோ அது சாஸ்வதம் இல்லை. ஸோ பகவானோட சத்தியத்துவம்ங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஞானத்துவம், அவரோட நாலேஜ் இஸ் அன்லிமிட்டெட். ரைட்? நம்ம நாலேஜ் வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு 100,000 இதுலேருந்து வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 100 வேர்ட்ஸ் எடுத்துன்னு வந்து நம்ம பாகவதத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு கோட்ரன் போடுவோம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம். ஐ நோ வாட் ஐ நோ, ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ டூ நாட் நோன்னு ஒன்று போடுவான். நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன இல்லைன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியும், அதில் கொஞ்சம் இந்த ஃபிசிக்ஸில் இதெல்லாம் இந்த லாஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கலாம். பட் there are certain topics we don't even know that exist. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் தான் நமக்கு ஒரு ஜீவாத்மாக்கு. ஸோ சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம். பகவான் இஸ் தேர் எவ்ரிவேர். ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யன்ட்ட போய் ஒரு மந்திரிக்கப்பட்ட ஒரு சருவை கொடுத்து
2 சிஷியன்ட்ட ஒருத்தன்ட்ட போய் யாரும் இல்லாத இடமா பார்த்து சாப்பிட்டு வாடான்னு சொல்லி கொடுத்தாராம். 2 பேர்ட்ட கொடுத்தாராம். ஒருத்தன் போய் எங்கேயோ மாடிப்படி கீழே ஒழிஞ்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டேன். இன்னொருத்தன் சொன்னான் திருப்பி கொண்டு வந்துட்டானா. ஏன்னா நான் எங்கே யாரும் இல்லாத இடமா இருக்கார், பகவான் சர்வவியாபி எல்லா இடத்துலையும் இருக்கார், நான் எப்படி சாப்பிட முடியாது கொண்டு வந்த மாதிரி அனந்தத்துவம். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். இஸ் தேர் எவ்ரிவேர். ஸோ அனந்தத்துவம். அமலத்துவம். சோல், த சோல் இஸ் பியூர். நம்ம சோலும் பியூராக தான் இருந்தது. நம்ம பிறக்கறச்சே பகவான் he gave a pure soul, but it got contaminated with influence. இப்போ நம்ம சத்சங்கத்துக்கு இப்போ வந்திருக்கோம். மீனிங் இப்போனா என்ன, இப்போ only at the later stage of life we are more joining more into this satsang. இதுக்கு முன்னாடி நம்மளோட சாவகாசம் ஸ்கூலில் we move with so many people, காலேஜில் we move with so many kinds of people, at work. So all those things, our soul got contaminated, and then now we are trying to come back to where we are. So whereas his soul is pure, that is the difference between ஆனந்தத்துவம். அதான் கடைசியில் சொல்லுவோம், ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாம், அதான் எட்டர்னல் பிளஸ். தட் இஸ் ஹூ த பகவான். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. சரி, இப்போ எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி ஆத்மாக்கு நம்ம எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. ஒரு சரீரத்தை ஒரு ஆத்மா இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே இதுக்கு ரங்கராஜன் பேர். ஒரு ஆத்மா ஒரு பெண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே அதுக்கு ஸ்ரீபாலான்னு பேர். ஸோ எல்லாமே நம்ம எல்லாரும் we have to realize, ரமண மகரிஷி எழுதினார் இல்லையா, நான் யார். நம்ம when we start contemplating, we are ஆத்மா. தட் இஸ் நம்ம அதை நம்ம உணர்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டலி we should know that we are ஆத்மா. ஒரு உடலை அது எடுத்துக்கொள்றது, அந்த எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த உடலை எடுத்துட்டு இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம். இந்த வாழ்க்கையை நம்ம சத்புத்தி கொடுத்து எல்லாம் சத் சங்கத்திலேயே இருந்தோம்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சரணாகதி பண்ணி அடுத்த பிறவியில் நேராக நம்ம வீட்டுக்கு போய்ட்றோம். இல்லைன்னா என்ன ஆகும், we get into the சம்சாரம், the cycle of birth and rebirth. திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கிறோம். திருப்பி இன்னொரு இந்த வாட்டி ரங்கராஜன் இருக்கும், அடுத்த வாட்டி மேபி கோவிந்தராஜனா பிறக்கிறோமோ என்னவா பிறக்கிறோமோ நம்ம கையில் இல்லை. ஸோ தட் கான்செப்ட் அவர் கேட்குறாரு இல்லையா, நீ எங்கேருந்து வந்தேன்னா அவன் சொல்கிறான் தாயோட கர்ப்பத்தில், இந்த தாயோட கர்ப்பத்துலேருந்து இந்த வாட்டி வந்தேன். whereas பகவான் சூசஸ் நான் தேவகி வசுதேவனுக்கு மைந்தனாக பிறக்க போகிறேன் பை சாய்ஸ், பட் we have no choice. It is all karma. That's one thing. ஸோ கர்மா எப்படி வருது, நமக்கு எப்படி சேர்றது, நம்ம மனதினாலோ வாக்கினாலோ செய்கையினாலோ என்ன செயல் செய்தாலும் anything which we do, we accumulate karma, right? That is what it is. இந்த பெரியவாள்லாம் நம்ம வேதத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, அதை 3 விதமான கர்மா இருக்குப்பா. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி அப்படின்வா. ஆகாமியம்னு சொல்லுவா, இல்லை கிரியமான கர்மா அப்படின்னு சொல்லுவா. சஞ்சித கர்மானா தலைமுறை பல ஜென்மம் எடுத்து மூட்டையாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது. பல பிறவிகள் எடுத்த மொத்த மூட்டை சஞ்சித கர்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன மூட்டை பிராப்த கர்மாவை எடுத்து இந்த ஜென்ம ஆரம்பத்தில் பகவான் கொடுக்குறாரு நமக்கு. ஆகாமிங்கிறது நம்ம பிறந்தா விட்டு வாட் எவர் வி ஆர் டூயிங் நவ், தட் இஸ் ஆகாமி. ஸோ அட்லீஸ்ட் நம்பர் 1 we definitely have control. நம்ம பிறந்து இந்த அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் லைஃப் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம தர்மமான வழியில் இருக்கலாம். அட்லீஸ்ட் தட் ஆகாமி இஸ் இன் அவர் கண்ட்ரோல். பிராப்த கர்மா இது எய்த அம்பு போலே அப்படின்னு சொல்லுவா. எக்ஸாம்பிள், அது ஏற்கனவே கொடுத்துட்டாப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பட் அதையும் நாம் கழிக்க முடியும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. நான் ஐ வில் கோட் சம் ரெஃபரன்சஸ் லிட்டில் லேட்டர் இன் திஸ். ஸோ சஞ்சித கர்மாங்கிறது பெரிய மூட்டை, பிராப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மாக்காக நமக்கு கொடுத்த மூட்டை, ஆகாமிங்கிறது நம்ம இப்போ சேர்த்துக்கிறது. தட் இஸ் வாட் இட் இஸ். ஆகாமியம் ஆர் கிரியமான அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ பகவான் எதுக்காக அவதாரம் எடுத்தார், அவரோட சங்கல்பத்தினாலே சொல்லிட்டேன், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கதாம். ஸோ ஹி ஹேஸ் அ சாய்ஸ். He chooses his parents, whereas we have no choice. நமக்கு என்ன ஆகுது, இந்த சரீரத்தை நம்ம விடுறச்சே, இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நம்மளோட கர்ம வாசனை நம்ம கடைசியில் சாகரிச்சே, எனக்கு சொத்து கொடுக்காத போயிட்டானே அப்படின்னு அந்த நினைவில் பிராணம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் அந்த கர்ண வாசனையோடு தான் அடுத்த ஜென்மம் எடுத்து நிச்சயமாக உண்டு. வென் யூ டோன்ட் ஹாவ் த நிறைவு, எனக்கு இருக்கிறது போகிற எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. வாழ்க்கை என்பது இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த கண்ணதாசன் வரிகள் சொல்லுவானே, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. எல்லாருக்கும் இருக்குது.
ஸோ வென் வி டோன்ட் ஹாவ் தட் கண்டென்ட்மெண்ட், எனக்கு அந்த நிறைவே இல்லாத நம்ம வாழ்க்கை போயிடுதுன்னா, ஸோ பகவான் திருப்பி இப்போது எல்லாம் சில பேர் சொல்லுவார் எனக்கு, இப்போ பாடுற அந்த சுதா எங்கள் செத்தி ஒருத்தரண்டா, எங்கள் சுதா ரகுநாதன் பாடுற விதவிதமாக புடவை கட்டின்னு வரா, என்னமா பாடுறா, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி ஓணும்னா, அந்த நினைவிலேயே எண்ணத்துல இருந்தோம்னா அடுத்த ஜென்மம் நிச்சயமாக உண்டு. நல்ல தே வாண்ட் டு என்ஜாய் இட், தட்ஸ் வி ஹேவ் நோ கண்ட்ரோல். ஸோ நம்மளுடைய தாட்ஸ், நம்ம ஃபைனல் தாட்ஸ் எஸ்பெஷலி எப்படி வரும், ஃபைனல் தாட்ஸில் வந்து நாராயணான்னு நம்ம வாயில் வரணும், நாராயணன் என்ன வரணுமே, ஒரு நல்ல தாட் வரணும்னாலே ஒரு சத்சங்கத்துக்குள்ளேயே இருந்தால் தான் அந்த தாட் வரும். இந்த பகவான் ஒரு கதை ஒன்று சொல்லுவான். ஒரு வந்து மரத்தை வெட்டின்னு இருந்தானா, நாராயணனும் இல்லை மகாலட்சுமி பார்த்துட்டே இருந்தாலும் அவன் கீழே உழப்புறான். இப்போ ஒன்று பார் வேடிக்கை, அவன் அப்பான்னு சொல்லிட்டு கீழே விழுந்தானா நான் காப்பாற்றுறேன், அவன் அம்மானு சொல்லி கீழே விழுந்தானா நீ காப்பாற்றுன, அவன் ஐயோன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தானா, ஏன்னா அவனோட கர்மா வாசனை இருக்கு. அதாவது தட்ஸ் வாட் யூ ஆர். பட் we also use the word ஐயோ, but I'm just saying as an example. நல்ல வார்த்தை வாயில் வரணும்னா நம்ம கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டின்னு சில பேர் அந்த சேட்டான்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது, அது ஆற்றுல திட்டுவா, குழந்தைய திட்டுவா, அது சொல்லாதேன்னு சொல்லுவா, பெரியவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி திட்டாதீங்க ஆற்றுல, நம்ம பெரியவாழ்நாமே திட்டுவோம், அந்த மாதிரி சில சமயம் திட்டிடுவோம் அது மாதிரி. ஸோ தட் வென் யூ டோன்ட் ஹேவ் தட் லாங்குவேஜ், இட் ஒன்ட் கம் இந்த 11th திருநாள்லேயே வரலைன்னா எங்கே சாகிற சமயத்தில் எங்கே வர போகிறது. தட் இஸ் வாட். ஸோ அந்த நம்ம உயிர் விட்டுட்டு அடுத்த இதுக்கு போகிறச்சே அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நம்மளோட கர்மாவும் அந்த இதுவும் நம்ம கர்ம வாசனை இதை வச்சு திருப்பியும் பகவான் அடுத்த இதை கொடுக்குறார். அதனால நம்ம கர்ம வாசனை, தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி ஹேவ் நோ சாய்ஸ். அடுத்த ஜென்மத்தில் நம்ம யாருக்கு பிறக்க போகிறோம் பகவான் முன்னாடி டிட்டர்மைன் பண்ணுற, இவனுக்கு இவ்வளோ கல்வி அறிவு இது இருக்குன்னு. பட் தட் டஸ் நாட் மீன் இட் இஸ் அ ஃபேட்டலிஸ்ட். நம்ம எனக்கு முன்னாடியே ஜாதகத்தில் கொண்டு போய் காமிச்சான், அவன் எழுதிட்டான், நான் வந்து ஒரு ஐ எம் கோயிங் டு பி an accountant. You can be an accountant in a chartered bank or something, or you can be an accountant in a மார்வாடி கடை. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பா, எல்லா தர்மமுமே வேதங்கள்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா, நம்ம எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு இன்னி பாசுரத்தில் கூட இருக்குது. மாலை மணிவண்ணால் there is one line, முன்னோர்கள் கூறியபடி நான் அந்த இது பண்ண போகிறேன், நோன்பு நூக்க போகிறேன், அவா சொன்னா மாதிரின்னு ஒரு லைன் வரும். அந்த மாதிரி நம்ம வேதத்தை படிக்கலைன்னா பரவாயில்ல, பாகவதம் படிக்கலைன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா சொல்லிருக்காள், எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பா இந்த லைன், எத்தனம் பிரயத்தனம் பிரம்மத்தனம், நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடணும். அண்ட் வி ஷுட் கோ த எக்ஸ்ட்ரா மைல், பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் முடியலன்னா பிரம்மத்தனம் அது தெய்வத்தனம். தென் யூ கான் சிட் டவுன் அண்ட் சே ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்கு, அவன் சொல்லிட்டான், பிரம்மா ஏற்கனவே எழுதிட்டார். நோ தோஸ் ஆர் ஆல் ஃபேட்டலிஸ்ட் தியரி. We don't subscribe to that. Anyway, so இதனால தான் நம்ம வந்து இந்த நம்ம how do we evolve, first evolve as a good soul, even as a human, evolve as a good human being while we are at work or while we are at school. ஃபண்டமெண்டல் தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது பரோபகாரம் இதம் சரீரம், நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே இன்னொருத்தனுக்கு உதவியாக இருப்பதற்குத்தான். ஸோ that we have to continue to evolve. Otherwise மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்பா. ஆகாரம் பயம் மைத்துனம் நித்ரான்வா. மனுஷனும் ஆகாரம் சாப்பிட்றான், அதுவும் சாப்பிட்றது, அதுவும் மேட் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, நம்மளும் பெற்றுக்கிறோம். ஆகாரம் மைத்துனம் நித்ரா, அதுவும் தூங்குறது, நம்மளும் தூங்குறோம். அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு. பகவான் has given us the discriminatory power and we have the power of choice. We certainly have, within the confines of the karma, we have the power of choice. So அதை நம்ம இது பண்ணணும். இந்த ஸோ கர்மானா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஜஸ்ட் குவிக் க்ளோசரி மாதிரி. கர்மா வந்து நம்ம என்ன செயல், மனதினாலோ வாக்கினாலோ செய்கையினாலோ, ஆர்ஜவம்னு சொல்லுவாள். You should be consistent in your thought, word and deed, right? That is in Sanskritam they call it arjavam, right? So நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுதான் நமக்கு the cause and effect மாதிரி, that is what is going to affect us. It is not பகவான் முன்னாடியே விதி எழுதிட்டார், அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் நம்மளோட புனர்ஜென்மத்தை நம்ம தான் டிட்டர்மின் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். தட் இஸ் கர்ம வினை. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி கர்மத்தை, இந்த கர்ம வினை, கர்ம யோகம். இந்த கர்மா பண்ணுறச்சே என்ன சொல்கிறா, கர்மாவை யோகமாக பண்ணு. எப்படி இப்போ கபீர் தாஸ் வந்து வாசலில் புல் வெட்டின்னு இருந்தாரன். இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லுவேன். ஜஸ்ட்டு யாரோ வந்து கேட்டாலும், என்ன கபீர் நீங்கள் புல் வெட்டுறீங்க? நான் வெட்டலப்பா, கிருஷ்ணா ராமா இஸ் கட்டிங் மை கிராஸ். இந்த மாதிரி என்ன காரியம் பண்ணாலும் நான் பண்ணுறேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஜெயிச்சுட்டேன், நான் தான் இதை பண்ணேன். அந்த அகங்காரம் மமக்காரத்தை விட்டுட்டு கர்மா நான் பண்ணல, பகவான் பண்ணுறேன்,
நான் வந்து ஒரு கருவி, அந்த ஒரு இதில் நம்ம வாழ்க்கையை பண்ணோம்னா கர்மாவே ஒட்டாது. இது ஒருத்தர் சொல்லலை, எல்லாரும் சொல்லிருக்கா, இதில் இருக்குது, பாகவத்திலே இருக்குது. கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். அப்படி பண்ணால் உங்களை வந்து கர்மா, அதாவது இன்னொருத்தர் ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இஃப் யூ ஆர் அ பேசஞ்சர் and you won't get a ticket for traffic violation, obviously. So you behave like நீ கார் ஓட்டினா கூட நான் ஓட்டலப்பா, ராமர் ஓட்டுறார். I'm just saying, அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துன்ற. You are not the driver, I am not the driver. So if you think you are not the driver, Bhagavan is driving, then karma won't come to you. Nobody can give you a ticket. You are not the driver. That's the karma yogam. So karma vinay, karma yogam, karma vasanai நம்ம தான் சொன்னோம். அந்த கடைசி நினைவு வரணும்னா அதுக்கு தான் பெரியாழ்வார்லாம் பாடிட்டு போனோம். இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா. கடைசி காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோட நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி வராக அவதாரத்தில் வராக பகவான் வந்து உமாதேவிக்கு சொல்வார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. உன்னால் சொல்ல முடியல, என்னால் இருக்க முடியல, நான் படுக்கையில் இருப்பேனோ கோமாவில் இருப்பேனோ எனக்கு தெரியாது, நான் இப்பயே உன்கிட்ட சரணாகதி பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கர்மயோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, உன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னா அகம் ஸ்மராமி, நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு வராகன் அவதார இதில் வந்து வராக புராணத்தில் வராகன் வந்து பூமாதேவிக்கு சொல்கிற ஒரு ஸ்லோகம் அது. ஸோ அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. ஸோ இந்த பிஃபோர் வி கோ இன்டு வேத வழியில் அறம், வேதத்தில் என்னடா சொல்லிருக்கு அறம், அதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபண்டமெண்டல்ஸ் லைக் நம்ம ஹவு டு லீட் அ தார்மிக் லைஃப், ரைட்? நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அறம்னா நமக்கு தெரியும், அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு போனா அவையார். அதாவது இந்த இது சொல்லுவா தெரியுமா, நம்மளை யாராவது திட்டா இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நன்னயம் செய்து விடல்னு ஒரு பார்த்துருக்காரு. அவருக்கு நன்னயம் செய்து விடல்னு சொல்லலை, அவன் வெக்கப்படுற மாதிரி, அவன் நமக்கு யாராவது தன் கெடுதல் பண்ணிட்டானா அவன் வெக்கப்படுற மாதிரி நல்லது பண்ணுறாங்கிற மாதிரி. அறம் செய்யறது மாத்திரம் இல்லை, அறம் செய் அப்படின்னு சொல்லி முடிக்காத, அறம் செய்ய விரும்பு. அதாவது நம்மளே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடணும், இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் சினிமா போய் பார்க்கணும்னா ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட், ஒரு காரியத்தை நம்ம விரும்பி செய்கிறோம்னா யூ மேக் அ ஃபர்ம் ரிசால்வ். நம்ம சென்மையா மிஷனில் சொல்லுவாங்க, டூ எ சங்கல்பா அண்ட் பி ஆத்தென்டிக் டு யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ பி ஆத்தென்டிக் டு யுவர் செல்ஃப். நம்மளே காத்தால எழுந்து நான் வந்து இனிமேல் 2006 நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். இப்போ காசியில் போய் ஒரு இந்த வெங்காயம் இது சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னா ஸ்ட்ராங்காக இருக்குமே, எங்கேயாவது இல்லையா வெங்காயம் போட்டான்னா ஐயோ நான் விட்டுட்டேன் அதை நான் சாப்பிட்றேன். அந்த மாதிரி யூ டூ அ சங்கல்பா and be firm in your resolve. And so if you want to live with integrity, if you want to be a man of integrity, you make a firm resolve and be authentic, not to others, to yourself. நம்ம இன்னைக்கு அதை ஒருத்தர் எழுதியிருந்தான், ஹவு டு யூ ப்ராக்டிஸ் தட் அப்படின்னு. இன்னைக்கு காத்தாலே சாயங்காலத்துக்குள்ளே எத்தனை பொய் சொன்னேன்னு எழுதிக்கோ. இன்னைக்கு 50 பொய் சொன்னேன்னா நாளைக்கு 40 பொய் தான் சொல்லணும். ஹவு டு ஸோ there is a way, definitely you can monitor how to be authentic. Simple way to அறம் செய்ய விரும்பு, right? No, we don't have to. நம்ம ஒரு எங்கள் ஃப்ரெண்டாத்தில் ஒருத்தர் அப்பா ஒரு போர்டு எழுதியிருப்பேன், I have been honest so far because I had no opportunity to be otherwise. ஸோ அது ஒரு விதம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்து திருடாமல் இருக்கானே. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு லஞ்சம் வாங்காத ஒருத்தன் இருக்கான்னா, இல்லை சார் உங்கள் பிள்ளைக்கு நான் இப்போ லஞ்சங்கள்லாம் வேண்டாம் சார், நான் உங்களுக்கு ஒரு காலேஜ் சீட் நான் வாங்கி கொடுத்துட்றேன் சார், எனக்கு ஃபைலை கொஞ்சம் மூவ் பண்ணிவிடுங்க சார், அதுவும் தப்பு தானே. பட் we all fall for this. நம்ம பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணுமே, நம்ம ஃபார்வர்ட் கேஸ்ட்டில் வந்துட்டோமே, நமக்கு கிடைக்காதே, எவனோ வாங்கி தரேங்கிறானே, போனா போகிறது நம்ம பண்ணிவிடுவோம். that is karma. So that's what they're saying, be authentic to yourself. You don't have to be authentic. அவன் பார்க்கலைன்னா கூட யாரும் சுற்றி வர பார்க்கலன்னு இல்லை, you have to be authentic to yourself. That is simple aram. So I already said about they also say, நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், when wealth is lost, nothing is lost, இல்லையா? பணம் போயிடுச்சுன்னா திரும்பி வந்துடும், எப்போ வரும், இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு சம்பாதிச்சு எடுத்துடலாம். when health is lost, something is lost. நீ பைபாஸ் ஆச்சு, எனக்கு பைபாஸ் ஆச்சுன்னா ஒரு உதவ வாங்கியாச்சு. ஏன்னா அது வந்து from now on you have to be more mindful and careful. when character is lost, everything is lost, இல்லையா? அதனால அது வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு பாகவதத்துலேருந்து நிறைய கதைகள் இருக்கு. நான் அந்த கதைகளுக்குள்ளேயே போல,
நம்ம நம்ம சில பேருக்கு சில கதைகள் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஹரிச்சந்திரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு டேர்னிங் பாயிண்ட்னு. சில பேருக்கு அவரை பிடிக்கும், சில பேருக்கு அவரை பிடிக்காது. ஸோ த திங் இஸ் ஹரிச்சந்திரன் கடைசி வரைக்கும் விஸ்வாமித்திரர் அவருக்கு சேலஞ்ச் மேலே சேலஞ்ச் கொடுப்பார். பட் யூ வில் நெவர் கிவ் அப் இஸ் வேர்ட், ரைட்? தட் இன்டெகிரிட்டி. இது வந்து இந்த அறம்ங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ சிமிலர்லி when you make a promise, you have to honor it to ourselves as well as to others. நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை காப்பாற்றணும். இல்லை நான் சொன்னேன், என்னால் இப்போ முடியலன்னா அப்போ உங்களோட மதிப்பு என்ன இருக்குது இல்லையா? நான் அன்றைக்கி சொன்னேன் தரேன்னு. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய தரம் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ பெரிய ப்ரோக்ராம்லாம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் எனக்கு வென்யூ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் 2 நாள் முன்னாடி முடியலன்ட்டு. ஸோ நம்மளும் பண்ணியிருப்போம், யாருக்காவது தெரியாது. நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம வந்து நமக்கு ஒருத்தன் இதை பண்ணியிருக்கான். அது வந்து ஒரு குழந்தை வந்து ஆற்றுல வந்து பூச்சி அடிச்சுட்டே இருந்தான். அவன் அம்மா சொன்னாலாம், நீ இப்போ அடிக்கிற, நாளைக்கு இந்த பூச்சி வந்து மனுஷனாக பிறக்க போகிறது, அது நீ அவன் அடுத்த ஜென்மத்தில் பூச்சியாக வந்து அது ஒன்று அடிக்க போகிறதுன்னு. அந்த புள்ள சொன்னானா, இல்லைம்மா அது நான் தாம்மா, போன ஜென்மத்தில் நான் பூச்சியாக இருந்தேன், இப்போ நான் தாம்மா அவனை அடிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த குழந்தை. அந்த மாதிரி நம்ம கண்ணதாசன் அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் போடுவான், எழுதியிருப்பான். நீ ஒரு ஆணியை ரோட்டில் போட்டேன்னா ரொம்ப நாளாக எழுதியிருப்பான். அது வந்து உன் காலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், உன் காலிலேயே வந்து குத்தும். So that is, so you have to be true to yourself. You don't have to be true to others. You don't have to prove anything. So few examples is பாகவதத்துலேன்னு சொல்லணும்னா ஹரிச்சந்திரன் ஒரு கதை, பிரகலாதன் ஒரு கதை. நான் வந்து இன்னும் நான் வந்து ஒரு 30% நான் வந்திருக்கேன். ஸோ the time is 3:40. So I'll try to condense as much as possible. பலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் கதை கேட்டிருப்போம் இல்லையா? வாமனனா பகவான் வந்து திடீர்னு திருவிக்கிரமனா வந்து 3 அடி மண் கேட்டார். அவன் வாக்கு கொடுத்துட்டான் முன்னாடி. இப்போ முதல்ல நான் 3 அடி மண் கொடுக்குறேன்ட்டான். இப்போ திடீர்னு பெரிய நான் ஒன்று, ஓ நீ என்னை ஏமாத்திட்டேன்லாம் அவன் சொல்ல. நான் வாக்கு கொடுத்துட்டேன், உனக்கு உன் காலால் 3 அடி மண் கொடுக்குறேன். அவன் சுக்கராச்சாரியார், அவனுக்கு குருவை மீறப்படாது இல்லையா? சுக்கராச்சாரியார் சொல்லுவார், அவன் வந்திருக்கிறது பகவான், நீ ஏமாந்து விடாதன். ஐ ஹவ் கிவன் மை வேர்ட், ஐ வில் ஹானர் இட். அதுக்கு அதான் பகவான் உடனே கடைசியில் வந்து அவனோட தலையை கொடுப்பார் இல்லையா? ஹீ வில் கெட் எவ்ரி திங். பகவானே அவருக்கு காவல் நிற்பார். அவன் பலி சக்கரவர்த்தியை இதில் அமிச்சு ஹீ வில் பி as his God. அந்த மாதிரி ஒன்ஸ் யூ கிவ் அ வேர்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பாகவதத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த முதல் ஸ்கந்தத்துலேருந்து 9வது ஸ்கந்தம் வரைக்கும் வெவ்வேறு மனுக்களோட பீரியடில் வந்த வெவ்வேறு ராஜாக்களோட கதையிலேருந்து இவாள்கிட்டேருந்து ஒவ்வொருத்தர்ட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, பலி சக்கரவர்த்திட்டேருந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். ஸோ தர்மம், அர்த்தம், காமம், வீடு. தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. வேதத்தால் சொல்லப்பட்டது தர்மம், வேதத்தால் விளக்கப்பட்டது அதர்மம். இதில் வந்து நம்ம வேதத்தில் பாகவதத்தில் எங்கே எடுத்தாலும் சாமானிய தர்மங்கள்னா என்ன? சாமானிய தர்மங்கள்னா எல்லாருக்கும் தெரியும். பரோபகாரம், ஜீவகாருண்யம், ஆல் தோஸ் திங்ஸ். சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் திங்ஸ் இன் தர்மம். ராஜ தர்மம் அதே மாதிரி, ஸ்திரீ தர்மம், வர்ண தர்மம் இருக்கு. ஒரு பிராமணன் என்ன பண்ணணும், க்ஷத்ரியன் என்ன பண்ணணும், ஒரு வைசியன் என்ன பண்ணணும். இது வந்து ஜாதி இல்லை, இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் அவாவா தொழில் ரீதியாக அது பிரிக்கப்பட்டது இல்லையா? வைசியன்னா அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான், அதெல்லாம் செட்டியார் கடை வச்சுருந்தாங்க. அது மாதிரி வைசியன் க்ஷத்ரியன்னா அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த மாதிரி 4வது வர்ணத்தவர்கள் அவள் வந்து இவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான் அதை பிரித்தாது. அதே மாதிரி வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், ஒரு வானப்பிரசன் எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி வந்து பிக்ஷை வாங்கி சாப்பிடணுங்கிறது தர்மம். கிரகஸ்தன் போய் நான் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றேன்னு பண்ணக்கூடாது. கிரகஸ்தாஸ்திரம தர்மம் தான் ரொம்ப வசத்தின்னு சொல்லுவான். அவன் தான் பிரம்மச்சாரியும் காப்பாற்றணும், சன்னியாசியும் காப்பாற்றணும், ரொம்ப வசதி இதெல்லாம். ஸோ என்ன தர்மங்கள்னா இதெல்லாம், இந்த மாதிரி எத்தனையோ விதமான தர்மங்கள் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப இன்னும் டீட்டெயில்டாக போனால் மகாபாரதத்தில் இந்த பீஷ்மருக்கும் தர்மருக்கும் கான்வர்சேஷன் வரும் இல்லையா? கோதர்ம சர்வதர்மானா பகவத பரமோமதா. எல்லா தர்மங்களோட வசதியான தர்மம் என்னடா அப்படின்னு பகவான், என்னடா நீ என்ன கேட்குற, உன் பக்கத்திலேயே வாசுதேவன் நின்று இருக்கானே இல்லையா? அனன்யா சிந்தையந்தியோமா ஏஜனாபரி உபாசதே. பகவானை சதாசர்வ காலம் பகவானே நினச்சின்றா. அதோட வசந்த தர்மம். பாகவதத்துலேயும் பரீட்சித்து சுகபிரம பார்த்து முதல்ல ஒரு 6 கேள்விகள் வரும். இது வந்து எல்லாமே சம்வாத ரூபம். பரீட்சித் கேள்வி கேட்பா, சுகபிரமம் பதில் சொல்வார். சவுனகாதி மகரிஷிகள் கேள்வி கேட்பா, சூதபாணிகர் பதில் சொல்வார். விதுரர் கேள்வி கேட்பார், மைத்திரேயர் பதில் சொல்வார். அதில் வந்து இந்த 6 கேள்விகள் வந்து, முதல் கேள்வி மனுஷனா பிறந்தவனுக்கு ஸ்ரேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம் எதுன்னு வரைச்சே, சிம்பிள் ஆன்சர் ஃபார் கலியுகம் இஸ் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ
துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம்னு நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு தான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா எல்லாரும் இப்போ எங்கே உலகம் முழுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இஸ்கான் ஆரம்பித்தது அவன் சைத்தன்ய மகாபிரபு. அவர் அந்த ஒன்றும் எந்த புஸ்தகம் கிரந்தம் எதுவுமே எழுதலை அவர். அதுதான் அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சிம்பிள் தர்மா. யாகம் பண்ண வேண்டாம், யஜ்ஞம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் இந்த பண்ண முடியாது. அதெல்லாம் வெவ்வேறு யுகத்துக்கு, கிருத்த யுகத்துக்கு ஒரு தர்மம், திரேதாயுகத்துக்கு ஒரு தர்மம், துவாபர யுகத்துக்கு ஒரு தர்மம், கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங், சிம்பிள் வே டு டூ இட். திஸ் இஸ் பீஷ்மர் இஸ் செட் திஸ் அல்டிமேட் கோ தர்ம சர்வ தர்மானம். எனிவே திஸ் இஸ் தர்மம். பொருள் முன்னாடியே பார்த்தோம். இந்த பொருள்னா வெறும் தனம் மாத்திரம் இல்லை, என்ன ஆம்பிஷன். இன்னும் நான் பிறந்துட்டேன், எடுத்த உடனே எல்லாத்தையும் ரெனோன்ஸ் பண்ணிட்டு என்ன முமுக்ஷுவாக இருக்க சொல்கிறேன். நோ, யூ டோன்ட் நீட் டு. இந்த அத்தனைக்கும் ஆசைப்படின்னு ஒருத்தர் புக்கை எழுதினார். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. மாஸ்லோஸ் பிரமிட் சொல்லுவாள், ஃபிசியலாஜிக்கல், சேஃப்டி, லவ், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்? The drive to become what one is capable of becoming. I want to become the chief minister, I want to be a CEO, I want to become a CFO, எல்லாம் லெஜிட்டிமேட் வேயில் யூ டூ, யூ ஹேவ் ஆம்பிஷன், நோ ப்ராப்ளம். இந்த வேதம் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. ஆஃப்டர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், பியாண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், மாஸ்லோவே டெத் பெட்டில் இருந்துச்சே போய் கேட்டான், செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணு? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் நாட் எவ்ரி திங், செல்ஃப் ரியலைசேஷன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா அந்த ஜென்மம் எடுத்ததே வேஸ்ட், ரைட்? தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கு தான் நான் வந்து ஐ கேவ் அ ஃப்ரேம் ஒர்க். நம்ம அர்த்த பஞ்சகம் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கா. நம்ம ராமானுஜ சம்பிரதாயம், நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்ததுனால அதை எடுத்துனேன். ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வி ஆர் நாட் திஸ். நம்ம இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடியினாலே நம்ம இந்த ரங்கராஜன், வி ஆர் ஆத்மா, வி ஆர் சோல்ங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் வித்தியாசம் முன்னாடியே சொல்லிட்டேன். அவரை அடையும் வழி கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், சரணாகதி மார்க்கம். இதை மாத்திரம் ஜஸ்ட் ஒன் லைன் சொல்லிடுறேன். கர்மா பண்ணுறச்சே கர்ம யோகமாக பண்ணு. நான் பண்ணுறேன்னு பண்ணாத. நான் பண்ணலப்பா, நீ பண்ணுற, நீக்கு ஆஃபீஸ் போகிறேன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக நான் ஏதோ சம்பாதிக்கிறேன். நீ என்ன பண்ணாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வேன், நீ என்ன காரியம் பண்ணாலும் ஒரு கையால் பகவானை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையால் பண்ணு. லிட்டரலாக பகவானை பிடிச்சிக்கோன்னா ஒரு இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லலை. ஒரு கையால் நீ எப்போவுமே என்ன பண்ணாலும் அந்த பகவானை நினச்சிட்டே பண்ணு, நீ தப்பு பண்ண மாட்டேன். யூ ஒன்ட் டூ அ மிஸ்டேக் அப்படிங்கிறதுக்கு. ஸோ கர்ம மார்க்கம் நீ எடுத்துட்டியா, கர்மாவை யோகமாக பண்ணு. பக்தி மார்க்கம் எடுத்துக்கோ. பக்தி மார்க்கம் 4 விதமான பக்தி பகவத்கீதையில் சொல்லிருப்பா இல்லையா? ஆர்த்தன், அர்த்தார்த்தன், ஜிக்ஞாசு, ஞானின்னு. பகவான்கிட்ட போய் எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்குறவன் ஒருத்தன், பேசிக் நீட்ஸு. அடுத்தவன் வந்து எனக்கு இன்னும் 2 வீடு இருக்குது, இன்னும் 4 வீடு கேட்குறாங்கவன் அர்த்தார்த்தன், பொருள் சேர்த்துக்கிறவன். ஜிக்ஞாசு, எனக்கு மோட்சம் கொடுன்னு பகவான்கிட்ட போய் பிக்ஷை எடுக்கிறான், அவனும் பிச்சைக்காரன் தானா. ஞானி எப்படின்னா பக்திக்காக பக்தி பண்ணுறோம்னா, பகவானுக்கு பகவான் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு. அந்த மாதிரி பக்தி யோகம் ஃபாலோ பண்ணுறியா, பகவானுக்காக பக்தி பண்ணு, உனக்காக பக்தி பண்ணுறேன்ப்பா, அவ்வளவுதான். தட்ஸ் இட். நீ நன்னா இருந்தால் நான் நன்னா இருப்பேன். கர்மா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகம்னா, ஞானம்னா என்ன ஞானம்? ஆத்ம ஞானம் தான். பேசிக்காக நீ ஆத்மாங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுண்டா விட்டு வித்யா ததாதிவனே நான் எப்படி இருக்கணும்னா சொன்னேன் இல்லையா, சத்ருகுணன் மாதிரி இருக்கணும், ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும், அடியாருக்கு அடியான், ஒரு வினயத்தோடு இருக்கணும். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் கெட் திஸ் டிஸ்கிரிமினேட்டரி பவர். ஸோ நீ எந்த மார்க்கத்தை சூஸ் பண்ணி பகவானை அடைந்தாலும் நீ யார் என்று தெரிந்து கொள்ள ஞான மார்க்கம். ரமண மகரிஷி எல்லாம் தே ஃபாலோ ஞான மார்க்கம். ஸோ கர்ம மார்க்கம் வழியாக பகவான் அடையலாம், பக்தி மார்க்கம் வழியாக பகவான் அடையலாம், ஞான மார்க்கம் வழியாக பகவான் அடையலாம், ரைட்? லாஸ்ட் சரணம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, கர்ம மார்க்கம் தெரியாது, பக்தி மார்க்கம் தெரியாதுன்னா பகவானோட காலை இருக்கு பிடிச்சிக்கோ. சர்வதர்மான் பரிட்சஸ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யம். உன்னை சரணாகதி பண்ணிட்டேன். சரணாகதி பண்ணிட்டா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம், யாரும் வைஷ்ணவா இருக்கல, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை என்ன பண்ணுவா, நான் சமாசயனம் பண்ணிவிட்டேன், நான் பரண்யாசம் கேள்விப்பட்டிருக்கேன், பிரபத்தி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆச்சாரியன்ட்ட போனால் பிரபத்தி பண்ணி விட்டுருவார். நான் சரணாகதி பண்ணிட்டேன்னா ஆச்சாரியன் வந்து பிகேம்ஸ் அ வெஹிக்கிள் டு கிவ் யூ தட் சரணாகதி. அவர் வாங்கி கொடுக்குற மாதிரி. அது எனக்கு இனிமேல் அடுத்த பிறவி கிடையாதுன்னு சொல்லிப்பா. தட் இஸ் நாட் கரெக்ட். நீ சரணாகதி பண்ணிட்டியான்னா அன்னிலேருந்து, பட் நீங்கள் வந்து நான் பகவானுடைய சொத்துன்னு உன்னை ஒப்படைச்சிட்டேன். அப்போ நீ எப்படி இருக்கணும், ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணும்ன்றது கோல்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு சரணாகதன் எப்படி இருக்குன்னா, ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், திட விஸ்வாசம். ஒரு சாம்பிள் அப்படின்னா என்ன? ஆனுகூல்ய சங்கல்பம்னா என்ன? பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீ பண்ணணும். பகவானுக்கு எது பிடிக்காதோ நீ பண்ணக்கூடாது. பகவானுக்கு போய் சொன்னால் பிடிக்காது. நான் வந்து பிரபத்தி பண்ணிவிட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தேன்னா
யூ வில் டெஃபினெட்லி கம், இட் வில் ஹேப்பன். ஸோ அதே மாதிரி திட விஸ்வாசம் வேணும். எப்படின்னா திரௌபதி மாதிரி இருக்கணும். திரௌபதி சபையில் வந்து அந்த ஏக வஸ்திரம் தான் வச்சுட்டு இருந்தாவோ, அவள் சபையில் இழுத்துன்னு வந்துட்டான். அத்தனை இவா இருக்கா, பஞ்ச பாண்டவாள் இருக்கா, பீஷ்மர் இருக்கார், அத்தனை பேர் இருக்கா, ஒத்தனும் காப்பாற்றல. 2 கையும் தூக்கிட்டான். ஏக வஸ்திரம் கொடுத்திட்டு 2 கையும் தூக்கி கோவிந்தான்னு கத்தினாகும். தட் இஸ் த டோட்டல் ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த். இல்லை பகவான்கிட்ட வேண்டின்னு இருக்கேன், அங்கேயும் வேண்டின்னு இருக்கேன், பாபாட்டையும் வேண்டின்னு இருக்கேன், அவர்த்தையும் வேண்டின்னு இருக்கேன், இவர்த்தையும் வேண்டின்னு இருக்கேன். எங்காத்துக்கு ஒரு ஜோசியர் சொன்னார், பரிகாரம் சொன்னார். யூ ஷுட் ஹேவ் அப்சல்யூட் ஃபெய்த். நம்ம பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் நான் தினம் சொல்லுவேன் பெருமாள் சந்தியில், நமே கிருஷ்ணபிரேமி அண்ணா. இன்ஃபேக்ட் ஐ ஃபர்காட் டு அக்னாலஜ் தட். இன்னைக்கு நான் 4 வார்த்தை இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா, நான் ஒரு 35 வருஷமாக இந்த ஊரை விட்டு போகிறச்சே 48 கேசட்ஸ் ஆஃப் கிருஷ்ணபிரேமி அண்ணா நான் வெளிநாடு போகிறச்சே எடுத்துன்னு போனேன். அது திருப்பி அதே தான் கேட்பேன். அதுலேருந்து வர இதுதான் இப்போ நான் பகிர்ந்துன்னு இருக்கேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன், நமே பக்த பிரணஷதி. அர்ஜுனன்ட்ட சொல்லுவார், நமே பக்த பிரணஷத்தின்னு சொல்லிடான்னா என்னன்னா, என் பக்தன் நாசமாகவே மாட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து உன் பக்தன் நாசமாகவே மாட்டான் அப்படின்னா, கிருஷ்ணன் சொல்லுவார், அது இல்லடா, என்னுடைய பக்தன், என் பக்தனுடைய பக்தன் நாசமாகவே மாட்டான். அந்த ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த்தோடனால பகவானை அடைவதற்கு கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், சரணாகதி மார்க்கம், இதெல்லாம் பண்ணிட்டு எப்படா இருக்கணும்னா பிராபிய ஸ்வரூபம். அதுதான் வந்து சத்ருகுணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ த லாஸ்ட் பார்ட், அண்ட் பிஃபோர் ஐ கோ இன்டு ஃபர்தர் ஒன்ஸ், ஸோ எல்லா பாவம் இல்லை, நான் கர்ம இது என்ன தர்ம அர்த்த காம அதான் சொல்லிட்டேன். we have lived our life, we have to enjoy the life. The key to happiness, நிறைய புக்கு எழுதுறா இல்லையா, வாட் இஸ் த கீ டு ஹாப்பினஸ், பெரிய 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 புக்கு நிறைய பார்த்துருக்கோம், லிவிங் ஹாப்பிலின்லாம். த கீவேர்ட் எல்லாமே இஸ் நிறைவு. நிறைவு இல்லைன்னா எல்லாத்துக்குமே, ஒரு வீடு இருந்தால் 2 வீடு ஒன்று இருக்கும், 2 வீடு இருந்தால் 3 வீடு இருக்கும். நிறைவு, வாழ்க்கையில் நிறைவு இல்லைன்னா தட் இஸ் த கீ டு ஹாப்பினஸ். அதை நம்ம திங்க் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு புரியும். ஸோ தட் அல்டிமேட்லி நீ என்ன வேணால் அனுபவிச்சுக்கோ. 1 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு, 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு, 3 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு, 4 குலாப் you are going to suffer. That's one thing. But these are all silly things, some small things. But in bigger things in life, if you don't have that is a happiness. பக்கமாக எழுதலாம் புக்கு. நீ வந்து சுவிட்சர்லாந்து போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இன்னும் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு எல்லாம் பார்த்தாச்சு. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி கேடு. தட் இஸ் இது. அடுத்த அந்த இதில் வந்து தர்ம அர்த்த காம மோட்சம் ஐ ஆல்ரெடி செட் அபவுட். பிற்காலம் எல்லாரும் சொல்லுவா, நீ வந்து ரிட்டையர் ஆக போறிய, ஃபியூச்சர் இருக்க இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டியா, ஹேவ் யூ டன் யுவர் ஃபியூச்சர் பிளான். ஃபியூச்சர் பிளான்னா என்ன அப்படின்னு நம்ம பாகவதத்தில் வேதத்தில் என்ன சொல்றீங்கன்னா, இது இம்மைக்கும் மறுமைக்கும். நீ திரும்பி போறியே, ஃபியூச்சர் அங்கே தான் உனக்கு. அடுத்தது நீ உன்னோட பர்மனன்ட் அட்ரஸ்க்கு போகிறதுக்கு உன்னோட பேங்க் பேலன்ஸ் உங்க கூட வராது. அலெக்சாண்டர் வந்து அவங்க சாக போகிறான்னு தெரியும். அப்போ சொன்னா, என்னை சவப்பெட்டியில் கூட்டுன்னு போகிறச்சே என்னோட 2 கையும் வெளியில் நீட்டி இது பண்ணிட்டுங்கடா, என்ன இதில் அழிச்சுன்னு போகிறச்சே 2 கையும் ஷுட் ஃபேஸ் அவுட் சைட் அப்படின்னு. ஏன்னா ஐ வாண்ட் த வேர்ல்ட் டு நோ தட் ஐ டோன்ட் கேரி எனி திங் வென் ஐ எம் கோயிங் பேக். ரைட், இந்த உலகத்தை விட்டு போகிறச்சே நான் கையில் ஒன்று, நம்ம கூட வர்றது ஒரே புண்ணியம் மாத்திரம் தான். ஸோ நம்ம புண்ணிய பாபங்கள் தான் நம்ம கூட வரப்போகிறது. அதனால் வி ஷுட் வென் யூ ஆர் பிளானிங் அவர் ஃபியூச்சர், மறுமைக்கு நம்மளோட பிளான், ஃபியூச்சர் பிளான்னா அதான். நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து புண்ணிய பேலன்ஸ், தட் இஸ் வாட் வி ஷுட் டூ. சரி, நான் இருந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், தெரியல சார், எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாத்தையும் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் ஹவு. இப்போ ஒரு திருடன் தப்பு பண்ணிட்டான், ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கான், திரும்பி வரான். திரும்பி வந்து சில பேர் திருந்திடுவான். திருந்தினா கூட சில பேர் திருந்துவான், சில பேர் அடுத்த திருட்டுக்கு என்ன பண்ணுறது அந்த பிளான். அது வந்து அவனோட ஹிருதயத்தில் இன்னும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹவு டு கெட் அவுட் ஆஃப் தட், ஹவு டு அப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் இஃப் த ஹார்ட் இஸ் கிளீன், த காஸ் ஃபார் த அன்கிளீன், இந்த அஜ்ஞானம் இருக்குது நமக்கு, இந்த அஜ்ஞானம் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது வந்து பாகவதத்தில் 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 5வது இதில் வந்து எப்படி ஹவு டு கெட் அவுட் ஆஃப் திஸ் கர்ம வாசனைன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வரும். அதில் கபிலர் வந்து தேவஹூதியோட பண்ணுற கான்வர்சேஷன் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் வரும். So long the mind is attached to the world, you are in bondage. Once the mind is attached to the God, you are liberated. அவ்வளோதான். ஏன் பகவான் எதுக்காக நான் சோஸ்திரம் சொல்லணும், எதுக்காக நான் நாம சொல்லணும்னா, இல்லைன்னா நம்ம புத்தி அதுலேயே தான் போயிட்டே இருக்கு. நம்ம புத்தி அதை திருடினோம், இன்னைக்கு பேங்க் திருடினோம், நாளைக்கு பெரிய பேங்காக திருடினோம், இந்த இதுலேயே இருக்கு. எப்படி வெளில வருது? திஸ் இஸ் நம்பர் 1. தென்
தட் இஸ் வேர் ஆண்டாளோட பாசுரம். அந்த மாயனை மண்ணோட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும். இந்த ஒரு லைன், அதாவது நம்ம எப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, ஒரு பகவான் கீதையில சொல்வார் இல்லையா, ஒரு இலை போடு, ஒரு தீர்த்தம் கொடு, இல்லை ஒரு பூ போடு, உன்னால் முடிஞ்சது என்ன பண்ணுறியோ நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அதே மாதிரி இதில் அவர் சொல்லுவோம், நீ தூயமான மனதுன்னா என்ன, கன்சிஸ்டன்சி இன் யுவர் தாட் வேர்ட் அண்ட் டீட். மனது வாக்கு செய்கை ஒரு மித்தமாக வச்சுட்டு என்னை வந்து நீ வழிபட்டையானால் போய பிழை உன்னுடைய பிராப்த கர்மா, புகுதருவான் உன்னுடைய ஆகாமி, நின்றன சஞ்சித கர்மா எல்லாமே போயிடும். நீங்கள் நிறைய வேதாந்தா லெக்சர்லாம் பார்த்தேன்னா சொல்லுவான், ஆகாமியை எடுத்துடலாம், சஞ்சித கர்மா எடுத்துடலாம், ஆனால் பிராப்த கர்மாவை எடுக்க முடியாது, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி லைக் அன் ஆரோ விச் இஸ் ஆல்ரெடி சென்ட் அப்படின்வான். பட் இந்த பர்டிகுலர் இது நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் இருக்குது. என்னால் இந்த குறுகிய காலத்தில் எனக்கு இந்த பாசுரம் ரொம்ப பிடிச்ச பாசுரம். அதில் வந்து க்ளீனாக சொல்லியிருப்பான் எல்லாம். அது வந்து தீயினில் தூஷாகம் அப்படியே அது வந்து எல்லாம், ஏன்னா அது வந்து தண்ணியில் போட்டு அணைச்சா கூட கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குமா, தீயில் போனால் பொசுங்கி போயிடுமா, அத்தனை எதுவும் தட் இஸ். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் பாகவதத்தில் இருந்து ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஹவ் லாங் ஐ கேன் டேக் டிபெண்டிங் ஆன். ஸோ அஜாமேள உபாக்கியானம் கேட்டிருப்பேன் எல்லாரும் இல்லையா. அஜாமேள உபாக்கியானத்தில் வந்து முறையாக வேதம் பயின்று இந்த பிராமணர் அவர் வந்து அப்பா போய் எங்கேயோ போய் தர்ப்பம் எடுத்துன்னு வாடான்னு காட்டுக்கு அனுப்பார். போகிற வழியில் மொத்தம் தகாத முறையில் ஒரு பெண்ணோட இது பண்ணிட்டு இருப்பான் அவர் உறவு. அதை பார்த்து ஈ ஆல்சோ கெட்ஸ் கேரிட் அவே. இவன் தன் முறையாக வாழ்ந்து பெரிய வயத நெறிப்படி வாழ்ந்து வந்தவன், அவன் குடும்பத்தை விட்டுட்டு அவளோட வாழ்க்கையை நடத்தி அவளோட குழந்தைகள் பெற்றுட்டு கடைசி காலத்தில் கழிஞ்சு போடும். கடைசி காலத்தில் யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வருவான். நமக்கெல்லாம் யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தால் நமக்கு தெரியாது, அவரால் பார்க்க முடியறது. ஏன்னா அவன் அவ்வளவு வேத பண்டிதன், வாழ்க்கையை நிறைய வேதத்தில் செலவழிச்சிருக்கான், நிறைய முறையாக வாழ்ந்திருக்கான். அவன் வரைச்சே பயத்தில் அவனோட கடைசி புள்ள நாராயணன் அங்கே வந்து விளையாடின்னு இருப்பான். இந்த பயத்தில் நாராயணா அப்படின்னு கத்திடுவான். இந்த பயத்தில் அவன் நாராயணன் கூட்ட உடனே அங்கேருந்து பகவான் வந்து இவில் டிஸ்பேட்ச் தி விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து யமதூதர்களை வந்து நிறுத்திடுவா. அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் சொன்னேன் நான். அந்த யமதூதர்கள் கேட்பா, இவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் இவன் அழிச்சின்னு போக வரோம், அதனால நாங்கள் யூ கேனாட் ஸ்டாப்னா. இல்லை நீங்கள் வேணால் போய் யமனையே போய் கேளுங்க, எங்கள் பாஸோட ஆர்டர் தட் ஈ ஷுட் பி சேவ்டு, ஈ ஷுட் நாட் பி பனிஷ்ட், நீ வா சொல்லுவா. விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லுவா. அப்போ தான் ஒரு கான்வர்சேஷன் வரும். யமதூதர்கள் சொல்லுவோம், உங்களுக்கு வேதம் தெரியாதா, வேத பிரணிகிதோ தர்மம், வேதத்தில் இருக்கிற தர்மம் அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு கட்சே. அதுக்கப்புறம் யமன்கிட்ட போய் சொல்லுவா. யமன் சொல்லுவா, நீ என்ன வேணா பண்ணு. எவன் கடைசி காலத்தில் அவ்வளோ சீக்கிரமாக எவனுக்கும் பகவான் நாமம் வராதுடா. அவனுக்கு கடைசி காலத்தில் பகவான் நாமம், ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை வந்து என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. இந்த மாத்திரை ஒரு தலைவலிக்கு அனாசின் சாப்பிட்றோன்னா அது உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அனாசினை போட்டு வாயில் தண்ணி போட்டு முழுங்கினா உனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாத சாப்பிட்டாலும் சரி அந்த தலைவலி போயிடுற மாதிரி நாராயணான் இல்லை மகாதேவா இல்லை வாட் எவர் நேம் சிவா, வாட் எவர் நேம் வி சே நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, அந்த சமயத்தில் அந்த வாக்கு வரணும்னா அவன் ஆப்வியஸ்லி ஹஸ் டன் சம்திங், சம் சத்கர்மா பண்ணியிருக்கான். அதனால பகவான் வந்து அவனுக்கு சத்கதி கொடுத்து அவன் திருந்தி அப்புறம் பிற்காலத்தில் அவன் உடனே வைகுண்டம் கொடுக்கல, அவனுக்கு அப்புறம் பிற்காலத்தில் மோட்சம் கிடச்சிது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கோகர்ண உபாக்கியானம்னு ஒரு கதை வரும். எல்லாமே ஷார்ட்டாக சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மா மாத்ருவதம் பண்ண ஒரு பாவி, அவனுக்கு வந்து அவன் ஆவி வந்து பிரியாமல் பிரேதமாட்டம் அலைஞ்சுன்னு இருக்கும். அவன் அண்ணா கோகர்ணங்கிறவர் என்ன பண்ணுவார், அவனுக்காக போய் கயாசிரார்த்தங்கள்லாம் பண்ணுவார். கயாசிரார்த்தம் பண்ணால் எல்லாம் போயிடும் அப்படின்வா எல்லாம் பாவம். அப்படி பண்ணி கூட சாபல்யம் ஜென்ம சாபம் அடையாத ஒரு பிரேதத்துக்கு சூரியனை நோக்கி தபஸ் பண்ணுவார். அப்போ சூரியன் சொல்லுவார் சத்காரியம் குருன்னு. சத்காரியம்னா என்னன்னு கேட்பா எல்லாரும் பெரியவாள். பார்த்தா பாகவத சப்தாகம் பண்ணு அப்படிங்கிறச்சே இவர் வந்து ஒரு 7 நாள் ஒரு பெரிய பந்தல் போட்டு எல்லாரையும் ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மூங்கில நட்டு, அதில் 7 கணுக்கள் உள்ள ஒரு மூங்கில நட்டு அதில் இந்த பிரேதத்தை அதில் ஆவாகனம் பண்ணி அந்த பிரேதத்துலேருந்து அந்த 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 பிரேதம் வந்து அந்த மூங்கிலேருந்து அந்த கதையை கேட்கும். ஸோ ஒரு நாளும் 7 நாளில் முடியச்சா பட்டுன்னு ஒரு கணு வெடிக்கும். 7ஆவது நாள் இந்த சப்தாகம் முடியச்சே வைகுண்டத்துலேருந்து விமானம் வரும். யாருக்கு? கயாசிரார்த்தம் பண்ணி எதுவுமே ஆகாத அந்த பிரேதம் அவனுக்கு வைகுண்டத்துலேருந்து விமானம் வரும். இவாள்லாம் கேட்பா, நாங்கள்லாம் கதை கேட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, இவனுக்கு மாத்திரம் எப்படிடா வந்து இப்பேற்பட்ட பாவிக்குன்னா அவன் எப்படி கதை கேட்டான்னா, நான் சொன்னேன் இல்லையா கான்வர்சேஷன் லிசனிங்,
அவன் எப்படி கதை கேட்டான்னா, எனக்கு வேற கதியே இல்லை, எனக்கு வேற கதியே இல்லை, ஏன்னா எல்லாம் பண்ணிட்டான், கையாசிரதம் பண்ணினா எல்லாம் பண்ணியாச்சு, இவனுக்கு வேற கதியே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவா. எதுக்கு சொன்னேன், எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்குறதுக்கு, ரிடம்ஷனுக்கு there are so many options. I'm listing here and there some samples from பாகவதம். அந்த ஒரு ஸ்ரத்தை வேணும் எது கேட்டாலுமே, வாழ்க்கையில் எது கேட்டாலுமே. when you are a committed listener, what kind of commitment he had. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த கதையில் என்ன ஆகும், திருப்பி இன்னொரு சப்தாகம் பண்ணி எல்லாரும் அவனை மாதிரி கதை கேட்டு எல்லாரும் மோட்சத்துக்கு போனான்னு கதை வரும். ஸோ இட்ஸ் பலஸ்ருதி மாதிரி அதுவும் ஒன்று வரும். இதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம வந்து நிறையா பேர் பார்த்து குச்சேல உபாக்கியம் வந்து அந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் ஒன்றும் தன்னோட வறுமையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. கண்டென்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன், பொருள் சேர்த்துக்கிறது. அவரோட கர்மா பிறக்கச்சையே அவரோட பேர் சுதாமா, கிழிஞ்ச துணியோடு இருக்கான்றதுனால குச்சேலர்னு அவருக்கு பேர் இல்லையா, கிழிஞ்ச துணியாக இருந்ததுனால அவருக்கு குச்சேலர்னு பேரை வழிய பகவான்கிட்ட போய் கூட அவர் வந்து தன்னுடைய சாந்திமணி குருகுலத்தில் அவர் என்ன படித்தாரோ அதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண வழிய he never discuss about his வறுமை or anything. that is பகவானுடைய கடாட்சம். நமக்கு எங்கேருந்து பகவானுடைய கடாட்சம் வரும்னு தெரியாது. பிரசாந்தாத்மா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அவருக்கு. the lesson we learn from குச்சேலர் is contentment. வாழ்க்கையில் happiness, that is content. அத்தனை கஷ்டத்தில் தனக்கு கஷ்டம்னு வாயை திறந்து பகவான்கிட்ட போய், நீ யார்த்தையும் சொல்ல வேண்டாம், பக்கத்துக்கு வீட்டுக்காரோட வெக்கப்படலாம் சொல்கிறதுக்கு, பகவான்கிட்ட கூட போய் சொல்லலைன்னா அது பார்த்துங்க. that is the lesson we can learn from குச்சேலர். So I can keep going into this. I had a couple of more stories I had. I'm in the interest of time, I'm going to shorten it. No, anyway, இந்த சின்மயா மிஷன்லாம் போனேன்னா ஒரு போர்டு இருப்பா, பார்த்துருக்கேன். சின்மயா மிஷன் லெக்சர்ஸ் யாரும் அட்டன் பண்ணிருக்கேன். அட்டன் பண்ணலாம். ஒரு BMI அப்படின்னு ஒரு போர்டு எழுதியிருப்பார், ஒரு குச்சி வச்சுருப்பார் எப்போவுமே. சின்மயா வந்தாலும் சரி, சின்மயாவோட சிஷியர்களும் பாடி மைண்ட் இன்டலெக்ட், அதாவது நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். we are not the body, we are not the mind. நீ வந்து உடம்புன்னு நினச்சிக்காத, நீ சரீரம் இல்லை, நீ இந்த புத்தி இல்லை, நீ இந்த இது இல்லை, மனசு இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிறக்கறச்சே எதனால் இத்தனை நம்ம இதெல்லாம் கர்மா வந்து நம்மளை கெட்ஸ் அட்டாச்சுங்கிறதுக்கு அந்த முதல்ல எடுப்பார். நீ இந்த உடம்பு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பார் இல்லையா. ஹவு டு யூ நோ தட் யூ ஆர் மிஸ்டேக்கன், தட் யூ திங்க் யூ ஆர் த பாடி. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பா. இது என்னுடைய பேனா, இது என்னுடைய செல்ஃபோன். அந்த மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவோம், எனக்கு உடம்பு சரியில்லை, இது எப்போ நீ இது என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்கிறையோ நீ உடம்பு இல்லை இல்லையா. நீ இது வந்து again we have to remember, இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே we are this, we are ஆத்மா. ஸோ ultimately இந்த பிறவி எடுத்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். we have seen, we have reached what we wanted to do. you realize everything. எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு கர்ம மார்க்கம் பண்ண தெரியல, ஞான மார்க்கம் பண்ண தெரியல, இது பண்ண தெரியலன்னா அர்ஜுனன், there is a difference. I want to give you the difference between the கீதை, பகவத்கீதை அண்ட் உத்தவ கீதை. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு தான் சொல்லுவார், நீ க்ஷத்ரியன்டா, அவள்லாம் சொந்தக்காரா கிடையாது, நீ எதிர்க்க பார்க்குறிய பீஷ்மர், இவாள்லாம் நீ அவள்லாம் உன்னோட பார்க்கக்கூடாது, அதெல்லாம் உடல் சம்பந்தமான உறவு. நீ என்ன நினச்சுட்ட, நீ உடல் சம்பந்தமான உறவுனால நீ அப்பா தாத்தா அவள் பெரியப்பா சித்தப்பா, நீ உடலே இல்லை. அதனால் நீ உன்னோட தர்மம் நீ பண்ணு, எல்லாம் முடிச்சுட்டியா, எல்லாம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறதா பண்ணு. கடைசியில் எங்கிட்ட வந்து யூ அபேண்டன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். சர்வ தர்மத்தையும் விட்டுட்டு, தர்மம்னா ரெகுலர் தர்மம் இல்லை, மெட்டீரியல் ஓரியன்ட் மெட்டீரியலிஸ்டிக் தர்மத்தெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும். நான் மா சுச்சக உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்தில் போனேன்னா அவரோட வரதஹஸ்தத்தில் வந்து எழுதியிருப்பார், சர்வ மாமேகம் சரணம் பிரஜான்னு. வரதராஜனோட காஞ்சிபுரத்தில் அபயஹஸ்தத்தில் மா சுச்சகன்னு எழுதியிருப்பார், என்னை நம்பு, என்னை சரணாகதி அடைஞ்சிடும், நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு திரௌபதி மாதிரி அந்த ஒரு சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவன் நம்மளை காப்பாற்றுவான்ங்கிற பிலீஃப். சரணாகதி பண்ணிவிட்டு சரணாகதன் எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அர்ஜுனனுக்கு. உத்தவனுக்கு என்ன சொல்லுவார், உத்தவன் வந்து பகவான் வந்து 125 வருஷம் பூலோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா இருந்து இங்கே போகிறார். அப்போ வந்து உத்தவனுக்கு சொல்கிறார், அப்போ அவனுக்கும் கிட்டத்தட்ட அதே வயசு. இங்கே உத்தவ கீதை எங்கே ஆரம்பிக்கும்னா, உத்தவனுக்கு வந்து ஒரு முமுக்ஷு எப்படி இருக்கணும், மோட்சத்துக்கு எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ நான் ரெடி, ஐம் ரெடி, இது மோட்சத்துக்கு மூட்டை கட்டினவன் என்ன பண்ணணுங்கிறச்சு அங்கே துவந்து சர்வம் பரீட்சைன்னு ஆரம்பிப்பார். அங்கே வந்து சரணாகதியில் தான் ஆரம்பித்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிடும், எங்கிட்ட வந்துடும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஸோ தட் இஸ் தி இது. சரணாகதி பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஐ ஆல்ரெடி கேவ் யூ தி எக்ஸாம்பிள். ஸோ
அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம ஆரம்பித்தோம். இந்த டேக்அவே ஹவு டு வி ப்ராக்டிஸ் எல்லாம் அனுஷ்டானத்துக்கு எப்படி கொண்டு வருது. இப்போ எல்லாம் தர்மமான வழியில் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டோமே. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி we have to make a சங்கல்பா. நம்ம நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒரு we have to make a firm resolve. This is who I am going to be a man of integrity and be authentic and track your authenticity. தினம் அந்த சொன்ன மாதிரி இன்னைக்கு காத்தால் எழுந்து நம்ம குழந்தை எழுப்பரிச்சே கூட சொல்கிறோம் இல்லையா, மணி 7 ஆயிடுச்சுன்னு எழுந்துக்கல, மணி 6 தான் ஆயிருக்கும். நம்ம இட்ஸ் லைஃப் எதுக்கு அதுக்கு பதிலாக முதல்லே போய் வேண்டாமே, அதே எழுந்து முதல்லே பழக்கி விடலாமே. நான் மணி 6:30 நீ எழுந்துக்கோ, அது யூ கேன் ஸ்டார்ட் தட். ஸோ எனி லைஃப் வெதர் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் ஹார்ம்லெஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் ட்ராக்கிங் யுவர் எனிதிங். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் லைவ் அது. இந்த மாதிரி இங்கே பொய் சொல்லாதவா யாராவது இருக்கலான்னு யாராவது கை தூக்கினா அவன் நிச்சயமாக பொய் சொல்கிறான்றது உடனே என்ன நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நமக்கு வந்துடும் 1 or 2. சில இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் அவள்கிட்ட சொல்லணும். ஸோ வி நார்மலி சே தட் ரைட். ஸோ அதனால நம்ம இதை இந்த வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ் அண்ட் ஸோ வி மேக் அ சங்கல்பா, ட்ராக் யுவர் ஆத்தென்டிசிட்டி, கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் அபவுட் எ கோல். இன்னைக்கு நம்ம என்ன இப்பெல்லாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த எல்லாம் கார்பரேட்லாம் டீச் பண்ணுறா. எவ்ரி 1 hour அலாம் வச்சுக்கோ. அந்த 11:11க்கு ஒரு அலாம் அடிச்சதுன்னா நீ ஜஸ்ட் செக் வெதர் யூ ஆர். அந்த இல்லைன்னா நம்ம கிளாக்கே சொல்லுவோம் ஆர் யூ அலர்ட்னு கேட்கும். அந்த மாதிரி நம்ம சமைக்கச்சேயே நம்ம ஒரு தெய்வ சொல்லுவோம், பிரம்மகுமாரி ரொம்ப நாளாக சொல்லுவோம், நீ சமைக்கச்சேயே பகவன் நாமாவை சொல்லிட்டே சமை. அப்போ தான் அந்த ஃபுட் இட்ஸ் அ சாத்விக் ஃபுட். நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், அவன் என்ன திட்டின்னு யாரை திட்டின்னு சமைக்கிறானோ அவனோட இதெல்லாமல் யூ ஆர் இன்ஹெரிட்டிங் இட். ஸோ வென் யூ குக், when you do every act you do, you build something into it becomes sattvic. So these are all அனுஷ்டானத்தில் எப்படி கொண்டு வருது நம்மளால முடியச்சு. தலையில ஜலம் விட்டு கட்சி கங்கை சேமனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிதிம் குருன்னா கங்கை நம்ம கங்கைக்கு போய் சேவிக்கவே வேண்டாம். ஸோ யூ பில்ட் எவ்ரி திங் இன்டு அனுஷ்டானம். அண்ட் வாட் வி நீட் டு டூ இஸ் வாட் எவர் வி டூ, கர்மத்தை யோகமாக பண்ணு, பக்தியை பக்திக்காக பண்ணு, ஞானத்தை தெரிஞ்சுக்கோ. ஞானம்ங்கிறது நீ இது பராவித்யா, அபராவித்யா. நீ ஏட்டுச்சுரைக்காய் சமையலுக்கு உதவாது. ஞானம்ங்கிறது நீ ஆத்மாங்கிறத நல்ல ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கோ. உன்னால் உணர முடிஞ்சதுன்னா நீ ஞானி. ரமண மகரிஷி மாதிரி உணர முடிஞ்சதுன்னா நீ ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். அவ சம்பிரதாயத்துலலாம் ஜீவன் முக்தன் சொல்லிடுவான். நீ இருக்கச்சேயே ஐ கேன் செல்ஃப் ரியலைஸ் சோல்ஸுங்கிறானே. அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளால் ஆக முடியுமான்றது நமக்கு டவுட். அட்லீஸ்ட் வி ஷுட் ஸ்ட்ரைவ் டு பி தட். ஃபியூச்சர் பிளானிங்கில் நம்ம திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு வேணுங்கிறத என்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான். அது கடைசியில் பீஷ்மர் சொன்னார் இல்லையா, கோதர்ம சர்வதர்மானாம் என்ன அநாதி நிதனம் விட்டணும் சர்வலோக மகேஸ்வரம்னு. பகவான சதா சர்வகாலம் பகவான் நினைச்சுக்கோ. இந்த கலிக்கு ஒரு சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம். எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமரஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் தான் கலியுகத்திலே ஒரு ஸ்ரேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.